நாம் இன்றைக்கு வேதத்தில் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிப்போம். आज हम प्रकाशित वाक्य 21 अध्याय का पहला वचन को पढ़ेंगे. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. நாம் வெளிப்படுத்தல்ல மொத்தம் 22 அதிகாரங்களை பார்க்க முடியும். पूरे प्रकाशित वाक्य में 22 अध्याय है. இந்த 22 அதிகாரங்களில் इन 22 अध्यायों में से முதலாவது அதிகாரம் ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்த தரிசனத்தை காண்பிக்கிறது. सबसे पहला अध्याय परमेश्वर ने यूहन्ना को दर्शन दिया वो है. தேவன் யோவானுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார், அதுதான் முதலாம் அதிகாரம். जो दर्शन प्रभु ने यूहन्ना को बताया वो पहला अध्याय है. அது முடிந்து போன ஒரு தரிசனம் கர்த்தர் அவனுக்கு காண்பித்தது, அது கடந்து போனது. और वो एक बीता हुआ एक दर्शन जो यूहन्ना को प्रभु ने प्रकट किया. ஆனால் இரண்டாம் அதிகாரத்திலேயும் மூன்றாம் அதிகாரத்திலேயும் நாம் 7 சபைகளை குறித்து வாசிக்கிறோம். लेकिन दूसरा और तीसरा अध्याय में हम 7 कलीसियाओं के बारे में पढ़ते हैं. இந்த 7 சபைகள் என்று சொல்லும்போது இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த காலகட்டம் சபையினுடைய காலகட்டமாக இருக்கிறது. जो 7 कलीसिया है आज के जो समय है उन समय को बताता है. அல்லேலூயா. இன்றைக்கு சபை பூமியிலே காணப்படுகிறது. आज जो कलीसिया है वो पृथ्वी पर नजर आती है. அதனால இரண்டாம் அதிகாரமும் மூன்றாம் அதிகாரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. इसलिए दूसरा और तीसरा अध्याय आज के उस समय को बताता है. ஆமென். வெளிப்படுத்தல் 2, 3 அந்த அதிகாரங்களில் சபை பூமியில இருக்கிறதை நாம பார்க்கிறோம். प्रकाशित वाक्य दूसरा और तीसरा अध्याय में पृथ्वी पर जो सभाएं कलीसिया है उसे देखते हैं. ஆனால் அதே சமயத்தில் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் लेकिन उसी समय प्रकाशित वाक्य 4 अध्याय में முதலாவது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசித்தால் उस 4 अध्याय पहला 3 वचनों को पढ़े तो சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று வெளிப்படுத்தல் 4:1-3 வரைக்கும் காண முடியும். प्रकाशित वाक्य 4 के पहले 3 वचन में पढ़ते कलीसिया को कैसे उठा लिया जाएगा. ஏறிவா என்கிற சத்தத்தை கேட்டு ஆவியில நிரம்பி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். और ऊपर आकर के आवाज सुनकर ऊपर जाते हुए हमने देखा. இந்த 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது यदि प्रकाशित वाक्य 4 अध्याय पहले से तीसरा वचन पढ़े तो அதோடு கூட நாம 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் வாசிக்க வேண்டியது அவசியமாகும். तो उसके साथ जोड़ते हुए पहला தெசலோனிக்கேயர் 4 का 16 से 18 वचन पढ़ना जरूरी காரணம் है. அல்லேலூயா இந்த 4ஆம் அதிகாரம் அல்லேலூயா 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 வரைக்கும் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் அது ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு வாசிக்க வேண்டும். क्योंकि पहला தெசலோனிக்கேயர் 4 का 16 से 18 और प्रकाशित वाक्य 21 के पहले 3 वचन को एक साथ पढ़ना है. இதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51 நாம் வாசிக்க முடியாது. उसी बात को पहला कोरिन्थियों 15 अध्याय का 51 वचन के आगे पढ़ सकते हैं. ரகசிய வருகையை காண்பிக்கிறது. ये एक गुप्त आगमन के बारे में बताता है. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் ரகசிய வருகை எப்படி இருக்கும் என்று அங்கே காண்பிக்கிறது. प्रकाशित वाक्य 4 अध्याय में कैसे वो गुप्त आगमन होगा उसके बारे में लिखा है. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சபைக்காக எப்படி வருகிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. यीशु मसीह कलीसिया के लिए किस प्रकार से आते हैं उसे हम देखते हैं. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு ஒரு முறை அவர் இந்த பூமியிலே வந்தார். 2000 वर्ष लगभग पहले यीशु पृथ्वी पर आ चुके हैं. ஆனால் இனி 2 தடவை இயேசு வரப்போகிறார். लेकिन उसके बाद अभी यीशु 2 बार और आएंगे. அவருடைய வருகை இனியும் 2 தடவை இருக்கும் என்று நாம் காண முடியும். उसका आगमन और 2 बार है ऐसे हम पढ़ सकते हैं. அதற்கு அல்லேலூயா ஒன்று ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. उसमें से एक आगमन जो है गुप्त आगमन है. இந்த ரகசிய வருகை என்று சொன்னால் யாரும் அதை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது, உணர முடியாது. गुप्त आगमन मतलब उसके बारे में कोई समझ नहीं सकता है. அவர் சபைக்காக வருகிறார். क्योंकि वो कलीसिया के लिए आता है. இதெல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே நடக்கும். ये सब क्षण भर में हो जाएगा. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளும்படியாய் வருவார் என்றால் यदि आज यीशु कलीसिया को उठाने के लिए आ जाएंगे तो நாம் எல்லாரும் நம்முடைய சரீரம் அப்படியே மறுரூபமாக்கப்படும். हम हर एक का जो शरीर है वो रूपांतर हो जाएगा. இப்பொழுது இருக்கிற இந்த மாம்ச சரீரம் அப்படியே உருமாறி போகும், மகிமையின் சரீரமாக மாற்றப்படும். अभी जो हमारा मांस का शरीर है वो सब वैसा ही बदलने लग जाएगा. நாம் இப்பொழுது சுமந்து கொண்டு திரிகிற அலைகிற
இந்த சரீரம் அப்படியே மறைந்து போகும். और जो शरीर को आज हम लेकर चलते वो छुप जाएगा இது மறைந்து போய் நமக்கு அந்த மகிமையின் சரீரம் அப்படியே கொடுக்கப்படும். और वो छिपते छिपते एक महिमा भरा शरीर हमें मिलेगा. அந்த சரீரத்தோடு தான் நாம இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும்படியாய் கடந்து போவோம். और उसी शरीर के साथ हम आकाश में बादलों पर परमेश्वर से मिलने जाएंगे. அதற்கு பேரு ரகசிய வருகை என்று பார்க்கிறோம். और इसी का मतलब गुप्त आगमन है. ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் என்ன செய்யப்படுவான், ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். तब दो जन खेत में होंगे, एक उठा लिया जाएगा और एक छुड़ाया जाएगा. இதெல்லாம் அல்லேலூயா ஆமென் திடீரென்று நடக்கும். ये सब अचानक से हो जाएगा. அவிசுவாசிகளுக்கு வந்துட்டு போறதே தெரியாது. अविश्वासी लोग समझ भी नहीं पाएंगे क्या हुआ करके. விசுவாசிகள் திடீர்னு மறைந்து போனது அவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கு தெரியாது. विश्वासी लोग गुप्त हो जाते हैं, ऐसा अविश्वासी समझ ही नहीं पाते हैं. அவிசுவாசிகள் எல்லாம் பிறகு தேடுவார்கள். அண்ணனை காணோம், அக்காளை காணோம், மச்சானை காணோம், தங்கச்சியை காணும்னு தேட ஆரம்பிப்பார்கள். तब अविश्वासी लोग ढूंढने लगेंगे कि मेरे दोस्त या भाई बहन वो लोग किधर चले गए. இந்த ரகசிய வருகையிலே நாம் இயேசுவை மத்தியாயத்தில் சந்தித்து அவர் பரலோகத்தில் நம்மை கொண்டு போகிறார். और उस गुप्त आगमन में हम यीशु को बादलों पर मिलकर वो हमें स्वर्ग ले जाता है. ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லும்போது, और யோனா 11 के 2 में अगर हम पढ़ेंगे, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். मैं तुम्हारे लिए एक जगह को बनाने को जा रहा हूँ. மத்திய ஆகாயத்தில் ஆயத்தம் பண்ணல, அவர் எங்க ஆயத்தம் பண்ணுகிறார், அவர் பரலோகத்திலே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி अब वो கொண்டிருக்கிறார். बादलों पर तो नहीं जगह बनाता, लेकिन स्वर्ग में जगह को बनाता நான் है. இருக்கும் இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் 2-3 வசனங்களில். दूसरे तीसरे वचन में कहते हैं कि मैं जहाँ पर हूँ वहाँ पर तुम्हें ले जाऊंगा. மத்திய ஆகாயத்தில் வந்து நம்மை அங்கேயே வைக்கிறதுக்காக அல்ல, நம்மை ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் சேர்க்க அவர் வருகிறார். और बादलों में आकर हमें वहीं पर रखने के लिए नहीं, लेकिन हमें स्वर्ग ले जाने के लिए वो आते हैं. நாம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் வாசித்தால், यदि प्रकाशित वाक्य 4 और 5 को पढ़ेंगे, சபை பூமியில் அல்ல, சபை இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம் 4-5 அதிகாரங்கள்ல. अब कलीसिया पृथ्वी पे नहीं, लेकिन कलीसिया कहाँ पर है? சபை பரலோகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை நாம காண முடியும். कलीसिया स्वर्ग में रहकर आराधना करती है, ऐसा हम देखते हैं. 4ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் சபை எங்கே இருக்கிறது, பரலோகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறது. प्रकाशित वाक्य 4 और 5 में कलीसिया स्वर्ग में प्रभु की आराधना करता சபை है. என்று சொன்னால் நாமே யாராயிருக்கிறோம், சபையாயிருக்கிறோம். कलीसिया का मतलब हम ही वो कलीसिया है. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். हम उठा लिए जाकर स्वर्ग में आराधना करने जैसे बन जाते हैं. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் जब एक कलीसिया को उठा लिया जाता है, उसके बाद இந்த பூமியிலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி ஆரம்பமாகும். इस पृथ्वी में मसीह विरोधी का राज्य शुरू होगा. இதுவரைக்கும் சபை பூமியில் இருக்கிறதோ அது வரைக்கும் அந்திகிறிஸ்து முழுமையாய் வெளிப்பட முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. जब तक कलीसिया पृथ्वी में, तब तक मसीह विरोधी पूरे तरीके से काम नहीं कर நீங்க सकता है. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்தால், यदि आप दूसरा तेसलोनिका का दूसरा अध्याय को पढ़ेंगे, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4 7 வரைக்கும் வாசித்து பார்த்தால், दूसरा अध्याय का 4 से 7 वचन पढ़े तो இந்த கேட்டின் மகன் என்று அந்திகிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். और मसीह विरोधी के बारे में हम वहां पर पढ़ते हैं. அல்லேலூயா. அவனை குறித்து 4வது வசனத்திலிருந்து வாசித்து வரும்போது, यदि चौथा वचन के आगे से आप पढ़े तो 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆமென் 2 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும் போது, दूसरा तेसलोनिका 2 के 7 को अगर आप पढ़ेंगे, தடை செய்கிறவன் வழியிலிருந்து என்ன செய்யப்பட்டால் ஒழிய, நீக்கப்பட்டால் ஒழிய அது வெளிப்படாது என்றால் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி என்ன செய்யாது, வெளிப்படாது. और जब तक वो रुकावट का व्यक्ति हटता नहीं, तब तक वो मसीह विरोधी का काम प्रकट नहीं हो सकता. அந்திகிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை, அந்த அல்லேலூயா அவனுடைய வல்லமை, அவனுடைய கிரியைகள் இப்பொழுதே அது வெளியரங்கமாக இருக்கிறது. मसीह विरोधी का जो अधिकार और सामर्थ अभी से पूरे तरीके से दिखने लगता ஆனால் है. அவனால முழுமையாய் செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? लेकिन वो पूरे तरीके से क्यों काम नहीं कर सकता? அவன் முழுமையாய் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் சபை இந்த பூமியில இருக்கிறது. वो पूरे तरीके से काम नहीं कर पाते क्योंकि कलीसिया पृथ्वी पर है. எத்தனை பேர் சபை பூமியில இருக்கிற வரைக்கும் அந்திகிறிஸ்து செயல்பட அல்லது ஆளுகை செய்ய முடியாதுன்னு சொல்றோம். ये लोग कहते हैं कलीसिया जब तक पृथ्वी पर है मसीह विरोधी काम नहीं कर पाता है. அப்படி அல்லேலூயா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கும். और वैसे ही कलीसिया चौथा और 5वां वचन में स्वर्ग में आराधना करता होगा. அதற்கு பின்பு வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் வாசித்தால், उसके बाद ही छठा अध्याय से 18 अध्याय का अंतिम भाग तक, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்?
और 18 अध्याय तक जब हम पढ़ते तो क्या पढ़ते हैं? இது முழுவதும் அந்தி கிறிஸ்துவனுடைய 7 வருட ஆட்சியை அதை குறிப்பிடுகிறது. ये सारे अध्याय मसीह विरोधी के 7 वर्ष का राज्य 7 बताता है। வருஷம் அந்தி கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே ஆட்சி செய்வான் என்று 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் முடியும் வரைக்கும் நாம காண முடியும். और मसीह विरोधी कैसा पृथ्वी पर राज करेगा उसके बारे में 6 से 18 अध्याय तक हम पढ़ते हैं। இந்த 7 வருஷத்திலே அல்லேலூயா ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. वो 7 वर्ष भी 2 भाग में बांटा जाता முதல் है। 3.5 வருஷம் அல்லேலூயா உபத்திரவ காலம் என்றும் இரண்டாவது 3.5 வருஷ காலம் என்ன காலம் மகா உபத்திரவ காலம் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. और पहला 3.5 वर्ष विपत्ति भरा समय और उसके 3.5 वर्ष बाद और ज्यादा विपत्ति समय। எதற்காக முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம் என்றால் और क्यों 3.5 वर्ष विपत्ति भरा समय है? இந்த 3.5 வருஷ காலம் முழுமையாய் அந்திகிறிஸ்து ஆட்சி செய்யாமல் क्योंकि वो 3.5 वर्ष में मसीह विरोधी पूरे तरीके से राज नहीं करता। முதல் 3.5 வருஷம் முழுவதுமாய் அந்திகிறிஸ்து பல நாடுகளோடு யுத்தம் பண்ணி கொண்டிருப்பான். அதிலே அவன் பிஸியாக மாறி போவான். और पहले के 3.5 वर्ष में दूसरे राज्यों के साथ वो लड़ता रहता है। அப்படி 3.5 வருஷ காலம் அவன் யுத்தம் பண்ணி ஜெயித்து 3.5 வருஷம் ஆகும்போது அவன் தன்னுடைய ஆட்சியை முழுமையாய் இந்த பூமியில ஸ்தாபிப்பான். और फिर ऐसे लड़ाई पूरा करने के बाद 3.5 वर्ष बाद वो अपना राज्य को पृथ्वी पर स्थापित அவருடைய करेगा। ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்ட பிறகுதான் இந்த பூமியிலே மகா உபத்திரவம் உண்டாகும். और उसका राज्य स्थापित होने के बाद पृथ्वी पर एक महा विपत्ति भरा समय होगा। நீங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே முழுமையாய் வாசித்து பார்த்தால் यदि प्रकाशित वाक्य 13 अध्याय को पूरा पढ़कर देखेंगे அல்லேலூயா 666 என்கிற முத்திரையை நாம பார்க்கிறோம். और 666 का एक चिन्ह को हम देखते हैं। அல்லேலூயா அவன் கொடுக்கிற அந்த 666 என்கிற நம்பர் அந்த முத்திரை எல்லாரும் வாங்கி கொள்ள வேண்டும். और 3 बार ऐसा 6 लिखा हुआ उस चिन्ह को सबको लेना है। அது நெற்றியிலே பதிக்கப்பட வேண்டும். वो उनका माथे पर लिखा जाना அப்படி चाहिए। யாராவது அந்த முத்திரையை வாங்கலன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? கொலை செய்யப்படுவார்கள். यदि कोई ऐसा एक चिन्ह को लेता नहीं तो उसे मार डाला जाएगा। அல்லது இன்றைக்கு நாம் உபத்திரவ காலத்தை கடந்து போவதில்லை. आज हम उस महाविपत्ति का समय का सामना नहीं करने எத்தனை वाले பேர் हैं? சொல்றோம் இன்றைக்கு இருக்கிற சபை உபத்திரவ காலத்தை கடந்து போகாதுன்னு எத்தனை பேர் சொல்றோம்? कहते लोग कहते हैं हम जो कलिश है महाविपत्ति का समय का सामना नहीं करेंगे। இன்றைக்கு இருக்கிற சபை என்று சொன்னால் நாம உபத்திரவ காலத்திற்காக நியமிக்கப்படவில்லை. हम जो कलिश है हम महाविपत्ति समय के लिए नहीं नियुक्त அந்த है। உபத்திரவ காலத்திலே சபையும் நாம் அல்ல பரலோகத்திலே இருந்து கர்த்தரை ஆராதிப்போம். क्योंकि उस महाविपत्ति के समय में कलिश है और हम स्वर्ग में उसकी आराधना करेंगे। அல்லேலூயா நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் ஆமென் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்திலே பூமியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். और हमारे उठा लिए जाने के बाद भी पृथ्वी पर सुसमाचार बांटा जाएगा। வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் यदि प्रकाशित वाक्य 11 अध्याय को पढ़ेंगे 2 சாட்சிகள் கடந்து வருவார்கள். 2 गवाहों को हम देखते हैं। அந்த 2 சாட்சிகள் அல்லது பூமி எங்கும் சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசுவை குறித்து அவர்கள் அறிவிப்பார்கள். मसीह विरोधी के समय में 2 गवाह जो है यीशु मसीह के बारे में बांटेंगे। இந்த 2 பேர்கள் அறிவிக்கிறதுனால और क्योंकि ये 2 जन सुसमाचार को बांटेंगे எத்தனை பேர்கள் மனம் திரும்புவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம 7ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல காண முடியும். प्रकाशित वाक्य 7वां अध्याय में कितने लोग मन फिराएंगे ऐसा देखते हैं। 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3 4 5 அந்த வசனங்களை வாசித்தால் यदि 7वां अध्याय का 3 4 5 वचन ऐसा पढ़े இஸ்ரவேலர்கள்ல மாத்திரம் எல்லா கோத்திரத்திலும் இருந்தும் 12,000 மொத்தம் 1,44,000 பேரு அவர்கள் தேவனால் முத்திரை போடப்படுவார்கள். तो इस्राएल गोत्रों में से 12 गोत्र के में से टोटल 1,44,000 लोग उस मोहर को पाएंगे। இவர்கள் எல்லாம் உபத்திரவ காலத்திலே அல்லேலூயா ஆண்டவருக்குள்ள வந்த ஜனங்கள். तो ये लोग जो है उस मसीह विरोधी के समय में आते हैं। இவர்கள் எல்லாம் யூதர்கள் இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் அந்த 1,44,000 பேர்கள். 1,44,000 जो लोग इजरायली और यहूदा के लोग हैं। ஆனால் அவர்கள் மாத்திரமல்ல நாம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 10வது வசனத்திலே வாசித்தால் लेकिन सिर्फ वही नहीं प्रकाशित वाक्य 7 के 9 और 10 वचन में हम पढ़ते हैं। அல்ல சகல பாசையிலிருந்தும் சகல கோத்திரங்களிலிருந்தும் எண்ணில் அடங்காத ஜனங்கள் அல்லேலூயா என்ன செய்வார்கள்? வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் அங்கே நின்று ஆராதிக்கிறவர்களாய் பார்க்கிறோம். और हर एक भाषा और गोत्र में से लोग वहां पर उसकी आराधना करेंगे। இவர்கள் எப்போது ரட்சிக்கப்பட்டவர்கள்? எப்பொழுது ஆண்டவருக்குள்ள வந்தவர்கள்? ये लोग सब प्रभु में कभी उद्धार पाते हैं। மகா உபத்திரவ காலத்திலே அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஜனங்கள். महाविपत्ति का समय में यीशु को ग्रहण करने वाले लोग हैं। இந்த 2000 வருஷங்கள்ல ஆண்டவருக்குள்ள வருகிற அல்லேலூயா ஜனங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கலாம். ये 2000 वर्ष में जो यीशु में आते हैं उनके गिनती से ज्यादा
அந்த உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ஆண்டவருக்குள்ள வருகிற ஜனங்கள் ஏராளமாய் இருப்பார்கள். उस महाविपत्ति के समय में प्रभु के पास आने वाले लोग बहुत अनगिनत हैं. காரணம், இன்றைக்கு நம்பாதவர்கள், இன்றைக்கு விசுவாசிக்காதவர்கள், இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழுகிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஐயோ நாம தான் கைவிடப்பட்டுட்டோம், எல்லாமே உண்மை, நாம தான் நம்பாம போயிட்டோம்னு சொல்லி அதற்கப்புறமாய் பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்பி விசுவாசித்து அவர்கள் உறுதியாய் மாறி போவார்கள். क्योंकि आज जो अविश्वास और एक नाम के लिए मसीह जीवन जीते वो बाद में विश्वास करके प्रभु के पास आएंगे. ஆனால் அவர்கள் யாரும் நம்மை போல பரலோகத்துக்கு எளிதாக வர முடியாது. लेकिन वो सब इतना आसानी से हमारे जैसे स्वर्ग में नहीं प्रवेश कर सकते. யாரெல்லாம் உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் மகா உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். जो लोग महाविपत्ति के समय में प्रभु के पास आते, प्रभु का उद्धार पाते, तो उन्हें एक बड़ा तकलीफ झेलना है. அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்து தான் பரலோகத்தில் வர வேண்டியது இருக்கும். और वो सब ऐसा जान गवा कर यीशु मसीह के लिए स्वर्ग में प्रवेश करेंगे. எத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்லுவோம்? அப்பா உமக்கு நன்றி. कितने लोग कहते हैं प्रभु तेरा धन्यवाद. இந்த கிருபை நாட்களில் உம்மை ஏற்றுக்கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. ये अनुग्रह भरा दिनों में तूने मदद किया कि मैं तुझे जानकर तेरे आराधना என்னுடைய करूं. ஆவிக்குரிய கண்களை திறந்தீரே, என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். हमारे आत्मिक आंखों को तूने खोला, इसके लिए धन्यवाद. ஏன்னா அல்லேலூயா 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். क्योंकि पहला तेसलोनिका पहला अध्याय का 10वें वचन में हम 1 पढ़ते हैं. தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். उस पहला तेसलोनिका पहला अध्याय का 10 वचन में पौलुस लिखता है, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். और हम रुके मसीह यीशु के लिए. அவர் ஏன் வரப்போகிறார் என்று அந்த 10வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. उस 10वें वचन में लिखा है कि वो क्यों आने वाले இந்த हैं. பூமியின் முழுவதும் வரப்போகிற அந்த தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் என்ன செய்யும்படியாய் அதிலிருந்து நீங்களாக்கி, அந்த தேவ கோபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். इस पृथ्वी पर आने वाले क्रोध से बचाने के लिए यीशु मसीह आने वाले हैं. இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிற அந்த ஆட்சியிலிருந்து தப்பிக்கும்படியாய், அந்த கோபத்திலிருந்து தப்பிக்கும்படியாய், அல்லேலூயா நம்மை ரட்சிக்கும்படியாய், அந்த அல்லேலூயா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நாம் உட்படாதவர்களாய் இருக்கும்படியாய் நம்மை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். उस मसीह विरोधी के राज्य में महाविपत्ति के समय से बचाने के लिए यीशु मसीह पृथ्वी पर आएंगे. மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். और सच में हम आशीषित लोग हैं. எத்தனை பேர் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? कितने लोग कहते हैं कि हम आशीषित लोग हैं. அல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. जितना भी हम धन्यवाद करें उतना कम है. அவ்வளவு கர்த்தர் நம்மேலே அவர் கிருபையால் அல்லேலூயா ரட்சித்திருக்கிறார். उतना प्रभु ने अनुग्रह से हमें उद्धार किया. நாம 6ஆம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் 6லிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்தி கிறிஸ்துனுடைய 7 வருஷங்களில் எப்படி ஆட்சி நடக்கும் என்று பார்க்கிறார். प्रकाशित वाक्य 6 से 18 में मसीह विरोधी के समय में राज्य कैसा होगा उसको हम देखते हैं. ஆனால் அல்லேலூயா அதனுடைய 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், लेकिन यदि आप 19वें अध्याय को देखें, இந்த வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, उस 19 अध्याय का 11 वचन में அல்லேலூயா இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை அங்கே அல்லேலூயா குறிப்பிடப்பட்டுள்ளது. वहां पर यीशु मसीह का दूसरा आगमन को हम देखते 2வது हैं. வருகை என்றால் அவர் வெள்ளை குதிரையிலே மனுஷாலியா என்ன செய்ய போகிறாரு? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். और दूसरा आगमन में श्वेत घोड़े पर यीशु मसीह आएंगे. 19ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவர் என்ன குதிரையில வரப்போகிறாரு? வெள்ளை குதிரையிலே வரப்போகிறார். 19 अध्याय का 11 वचन में श्वेत घोड़े के ऊपर वो आएंगे. இது எப்போ நடக்கும் என்று சொன்னால், ये कब पूरा होगा? அவர் இயேசு கிறிஸ்து இந்த 7 வருஷம் ஆட்சி முடியும் போது, और जब मसीह विरोधी का 7 वर्ष का राज्य पूरा அல்லேலூயா होगा, இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் வானத்திலிருந்து என்ன செய்வாரு? இந்த பூமிக்கு இறங்கி வருவார். और पवित्र लोग के साथ यीशु मसीह स्वर्ग से नीचे उतर आएंगे. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அல்லேலூயா சபைக்காக நமக்காக வரும்போது அவர் மணவாளனாய் வரப்போகிறார். और आज जब यीशु मसीह कलीसिया के लाएंगे तो दूल्हा के तरह आएंगे. ஆனால் 7 வருஷம் அந்த அல்லேலூயா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடியலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு சபையோடு பரிசுத்தவான்களோடு வரும்போது அவர் மணவாளனாக அல்ல, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். लेकिन उस 7 वर्ष के बाद यीशु दूल्हा के तरह नहीं, लेकिन पवित्र लोगों के साथ एक राजा के तरह आएंगे. காரணம், இந்த பூமியிலே அவர் 1000 வருஷங்களாய் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய போகிறாரு? ஸ்தாபிக்க போகிறார். क्योंकि इसी पृथ्वी पर 1000 वर्ष का वो अपना राज्य को स्थापित அந்த करेंगे. 1000 வருஷ ஆட்சியை ஸ்தாபிக்கிறதுக்காக தான்
இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையிலே பூமிக்கு வருகிறார். उस 1000 वर्ष का राज्य स्थापित करने के लिए यीशु मसीह स्वर्ग से पृथ्वी எத்தனை आएंगे. பேர் சொல்றோம் இயேசு கிறிஸ்து பூமியிலே இரண்டாவது வருகையிலே வருவார்? कितने लोग कहते हैं कि यीशु मसीह पृथ्वी पर दूसरे आगमन में आएंगे. ரகசிய வருகையிலே இயேசு பூமிக்கு வர மாட்டார். उस गुप्त आगमन में यीशु मसीह पृथ्वी पर नहीं आएंगे. ரகசிய வருகையிலே இயேசு எங்கே வருவார்? गुप्त आगमन में यीशु मसीह कहाँ आएंगे? ரகசிய வருகையிலே அவர் மத்திய ஆகாயத்துல மட்டும் வந்துட்டு போவார். और सिर्फ बादलों पर आकर वो चले जाएंगे. நாம தான் மேல போவோம். हम ही ऊपर जाएंगे. ஆனால் இந்த இரண்டாவது வருகை என்று சொன்னால், लेकिन ये दूसरा आगमन अगर कहेंगे அது இயேசு கிறிஸ்து நேரடியாக பூமிக்கே வருகிறதா இரண்டாவது வருகை. और उसमें यीशु मसीह पृथ्वी पर आना ही वो दूसरा आगमन है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. ஹalleluya. இரண்டாவது அவர் வரும்போது, जब वो दूसरी बार आएंगे, இரண்டாவது வரும்போது जब दूसरी बार आएंगे, இயேசு கிறிஸ்துக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் என்ன நடக்கும்? ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். यीशु मसीह और मसीह विरोधी का एक बड़ा युद्ध होगा. ஹalleluya. பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். एक बड़ा युद्ध होगा. அவர் இந்த பூமியில கால் வைக்கும்போது எங்க வந்து கால் வைப்பார்னு பார்க்கிறோம். और पृथ्वी पर जब वो पांव रखेगा तो कहां रखेगा? சக்கரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்தால், जकरिया 14 अध्याय का 4वां वचन अगर आप पढ़ेंगे, இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில இரண்டாவது வருகையிலே வரும்போது, जब यीशु मसीह पृथ्वी पर दूसरे आगमन में आएंगे, எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் வந்து என்ன செய்வாரு? அங்கே நிற்பார். और यरूशलेम में जो जलपाई का पहाड़ है उस पर आएंगे. எந்த மலை மேல வந்து நிற்பார் என்று நாம அந்த வசனத்துல வாசிக்கிறோம். 14:4 14 के 4 में அல்ல ஒலிவ மலையின் மேல வந்து நிற்பார். उस ओलिव के पर्वत के ऊपर यीशु आगे खड़े அவருடைய होंगे. பாதங்கள் எங்கே வந்து நிற்குமா? ஒலிவ மலையின் மேலே அவருடைய பாதம் வந்து उस நிற்கும். ओलिव पर्वत पर उनके पांव छुएंगे. ஆமே, உலகத்துல எத்தனையோ மலைகள் இருக்கு, அங்கெல்லாம் இயேசு வராம ஏன் இந்த ஒலிவ மலை மேல வர போறாரு? और क्यों पृथ्वी में जब बहुत से पर्वत है तो उस ओलिव पर्वत के ऊपर आएंगे? அல்ல நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்துல, यदि लूका का 24 अध्याय आप லூக்கா पढ़ेंगे, 24ஆம் அதிகாரம் அதனுடைய 50 இருந்து 52 அல்ல வசனங்களை நீங்கள் வாசித்தால், लूका 24 का 50 से 52 अगर आप पढ़ेंगे, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 வருஷ அந்த ஊழியத்தை முடிச்சிட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 40 நாட்களாய் தம்மை எல்லாருக்கும் காண்பித்து, और यीशु मसीह 3.5 वर्ष का सेवकाई के बाद मर के जब 40 दिन प्रकट किए, அவர் வானத்துக்கு எழுந்தருளி போன போது எங்க இருந்து மேல போனார் என்று பார்க்கிறோம். जब वो ऊपर गया तो कहां से वो चले गए? அல்ல 24ஆம் அதிகாரம் அதனுடைய 51 52 வசனத்துல இந்த ஒலிவ மலை மேல வச்சுதான் தம்முடைய சீசர்களை என்ன செய்தாரு? ஆசீர்வதிச்சார். அப்படி ஆசீர்வதிக்கையிலே அவர் என்ன செய்யப்பட்டாரு? வானத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். और लूका 24 के 50-52 में उस ओलिव पर्वत पर खड़े रखे उन्हें आशीष कर कर वो ऊपर चले गए. அவர் இந்த பூமியிலிருந்து மேல போனது எந்த மலையிலிருந்து தான் போனாரு? वो कौन से पर्वत पे ऊपर चले गए? ஒலிவ மலையிலிருந்து தான் அவர் மேல போனாரு. उस ओलिव पर्वत से ही वो ऊपर गए थे. அதுதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 2 தூதர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். इसलिए प्रेरितों में पहला अध्याय में 2 दूतों ने कहा, கலிலேயராகிய மனுஷரே, और गलीली करके मनुष्य, நீங்கள் ஏன் வானத்தை என்ன செய்கிறீர்கள்? அண்ணாந்து பார்க்கிறீர்கள். और क्यों बादलों को आप देखते हैं? இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன செய்வாரு? அவர் அனைவரும் முன்ன வருவார். और जैसे ये यीशु ऊपर गए वैसे वो नीचे आएंगे. எந்த மலையிலிருந்து ஏறி போனாரோ அதே மலை மேல ஒலிவ மலை மேலே அவர் வந்து நிற்பார். जिस ओलिव पर्वत के ऊपर से वो गए वहां पर ही वो नीचे आएंगे. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அல்ல அந்தி கிறிஸ்துவுக்கும் என்ன உண்டாகும்? ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். காரணம் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். तब यीशु मसीह और मसीह विरोधी के बीच में एक बड़ा युद्ध होगा जब मसीह विरोधी का राज्य पृथ्वी पर होगा. அந்த யுத்தத்துக்கு பேர் தான் அர்மகதோன் யுத்தம். और उसी युद्ध का नाम है अर्मगडन युद्ध. என்ன யுத்தம் நடக்கும் என்று பார்க்கிறோம்? அர்மகதோன் யுத்தம். अर्मगडन युद्ध होगा. இந்த அர்மகதோன் யுத்தம் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, ஒரே ஒரு நாள் நடந்து முடிஞ்சு போயிடும். ये अर्मगडन का जो युद्ध है कोई वर्षों का नहीं लेकिन एक ही दिन में पूरा காரணம் होगा. அந்தி கிறிஸ்துடைய சேனைகள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் சண்டை போட யுத்தம் பண்ண வந்து நிற்பார்கள். அப்பொழுது அவருடைய கண்கள் எல்லாம் என்ன ஆகி போகும்? கண்கள் எல்லாம் அலறி அழுகி உள்ள போயிடும். அவருடைய நாக்கு அழுகி உள்ள போயிடும். அவங்க சதையெல்லாம் என்ன செய்யறோம்? உருகி போயிடும். எலும்பு கூடு மாத்திரம் நிற்கும். क्योंकि जब मसीह विरोधी और उसके सेना यीशु से लड़ने आएंगे तो उनके आंख नाक सब सड़ के वो सब नाश हो जाएंगे. அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். जकरिया का 12 अध्याय में से देख सकते हैं. 12ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா எலும்பு கூடுகள் மாத்திரம் அங்கே நின்று கொண்டிருக்கும். और जकरिया 12 अध्याय में
में सिर्फ हड्डियां वहां पर रहेंगी தேவ பிள்ளையே அவர்கள் எல்லாம் தோற்று போவார்கள் ஒரே நாளில. அதுதான் அர்மகதோன் யுத்தம். और एक ही दिन में वो सब नाश हो जाएंगे. वही अर्मगदन का युद्ध है. அந்திகிறிஸ்துடைய சேனையினுடைய ராணுவத்தினுடைய அந்த ரத்தம் ஆறாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. और मसीह विरोधी का जो सेना वो सब चला जाएगा. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல்ல 19-20 வசனங்களை வாசித்தால், प्रकाशित वाक्य 19 अध्याय के 19-20 वचन पढ़े तो வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19-20 அந்த வசனங்களை வாசித்தால் 19 और 20 वचन अगर 19वें अध्याय में पढ़े तो இயேசு 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பதாக यीशु 1000 वर्ष का राज्य स्थापित करने से पहले ரெண்டு பேரை பிடிப்பார். दो लोगों को पकड़ेगा. எத்தனை பேரை பிடிப்பார் என்று பார்க்கிறோம்? ரெண்டு பேரை பிடிப்பாரா? दो लोगों को पकड़ेगा ऐसा हम पढ़ते हैं. 19-20 வாசித்தால் ஒன்னு அந்திகிறிஸ்துவை பிடிப்பார், இன்னொன்னு கள்ள தீர்க்கதரிசியை பிடிப்பார். एक तो मसीह विरोधी को पकड़ेगा और दूसरा झूठे नबियों को पकड़ेगा. நாம் எப்படி ஆவிக்குரிய நிலையில ஆண்டவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் அழைக்கிறோமோ அதுபோல பிசாசும் அல்ல மூணு விதமான கூட்டங்களை பார்க்கிறோம். और जैसे हम आत्मा में पिता पुत्र और पवित्र आत्मा कहते हैं वैसे शैतान भी तीन प्रकार से பிசாசு है. எப்படி அழைக்கப்படுகிறான்? और शैतान कैसे कहा जाता है? ஒன்னு சாத்தான், एक शैतान कहा जाता இன்னொன்று है, அந்திகிறிஸ்து, दूसरा मसीह विरोधी மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி. और तीसरा झूठा नबी. நாம் என்ன சொல்லுகிறோம்? हम क्या कहते हैं? பிதா, हम पिता कहते हैं, குமாரன், पुत्र कहते हैं பரிசுத்த ஆவியானவர். और पवित्र आत्मा कहते हैं. பிசாசின் கூட்டங்கள் என்ன சொல்கிறது? लेकिन शैतान का सेना क्या कहता है? அந்திகிறிஸ்துடைய நாட்கள்ல அல்ல சாத்தான், அந்திகிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. और मसीह विरोधी के समय में शैतान, मसीह विरोधी और जो झूठे இப்போ नबी. 1000 வருஷ ஆட்சியை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பதாகவே ரெண்டு பேரை தூக்கி அக்கினியும் கந்தகம் எரிகிற என்னது கடல்ல போட்டுருவார் இயேசு கிறிஸ்து. अब 1000 वर्ष का राज्य शुरू होने से पहले यीशु उस दो जन को नरक में फेंक देगा. 19ஆம் அதிகாரத்திலே அல்ல வசனம் 19-20வது வசனத்திலே வாசிக்கிறார். प्रकाशित वाक्य 19 के 20 में हम पढ़ते हैं. அந்த ரெண்டு பேரையும் உயிரோட பிடிச்சு அல்லியா கடலுக்குள்ள போட்டுருவார். उन दोनों को जीवित पकड़कर उस फेंक दिया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அப்படியானால் மூணு பேர்ல இனி எத்தனை இருக்குன்னு அர்த்தம். इसका मतलब 3 में से अभी कितने लोग बच गए? அல்ல அந்திகிறிஸ்து கள்ளத்திற்கு போனா யாரா இருக்கிறா? சாத்தான் மட்டும் இருக்கிறார். मसीह विरोधी और जो झूठे नबी चले गए तो शैतान बच गया. அவனையும் இயேசு சும்மா விட மாட்டாரு. और उसको भी यीशु छोड़ेंगे नहीं. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே நீங்க 1 3 4 இந்த வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்தால் प्रकाशित वाक्य 20 का पहला 4 वचनों को வானத்திலே இருந்து ஒரு தூதன் ஒரு சங்கிலியோட இறங்கி வருவான். और स्वर्ग से एक चैन के साथ एक दूत उतरा. என்னத்தோட இறங்கி வர போகிறான்? சங்கிலியோட இறங்கி வருவான். और एक चेन के साथ वो स्वर्गदूत அந்த उतरा. சங்கிலி என்கிற அதிகாரத்தோட இறங்கி வருவான். और उस अधिकार के साथ वो उतरेगा. அவன் அல்லேலூயா இந்த அந்த சாத்தானை என்ன செய்வான் என்று பார்க்கிறோம். और वो शैतान को क्या करेगा? அந்த சங்கிலியால அவன் அதை சாத்தானை கட்டுவான். और शैतान को वो बांध के रखेगा. கட்டி 1000 வருஷம் அளவும் அவனை அல்லேலூயா பாதாளத்துல என்ன செய்வான்? முத்திரை போட்டு அல்லேலூயா உள்ள இருந்துக்கோ, வெளியில வராது, அடிச்சு போடுவோம்னு அல்லேலூயா என்னதுறான் அங்கே முத்திரை போட்டு உள்ளேயே இருந்துக்கன்னு சொல்லி வச்சிருந்தார். और 1000 वर्ष तक उस अधलोक में वो बांध के उसे रख देगा. எத்தனை வருஷம் வரைக்கும்? कितने वर्ष तक? 1000 வருஷம் வரைக்கும் சாத்தான் என்ன செய்ய முடியாது? வெளிப்பட முடியாது, கிரியை செய்ய முடியாது. वो 1000 वर्ष शैतान काम नहीं कर पाएगा. அதுக்கு பிறகுதான் பூமியில என்ன ஆட்சி பண்ணுவாரு? அந்த 1000 வருஷ ஆட்சி, மில்லேனியம் என்கிற ஆட்சியை இயேசு கொண்டு வருவார். उसके बाद भी पृथ्वी में 1000 वर्ष का राज्य को यीशु लाएंगे. எத்தனை பேர் சொல்றோம் அந்த 1000 வருஷ ஆட்சியில நம்மளும் இருப்போம்னு எத்தனை பேர் சொல்றாங்க? कहते लोग कहते कि वो 1000 वर्ष के राज्य में हम भी होंगे. அப்ப உங்களை மேல கொண்டு போயிட்டு அவர் கீழே கொண்டு வர போறாரு. इसका मतलब आपको ऊपर लेकर जाएंगे और नीचे लाएंगे. மேல போய் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி 7 வருஷமா அங்க என்ன செய்து விட்டு ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி எல்லாம் முடிச்சிட்டு கீழே வந்து ஆட்சி செய்ய வர போறாரு. और 7 वर्ष स्वर्ग में उसकी आराधना और स्तुति करने के बाद 1000 वर्ष हम राज करने आएंगे. நீங்கள் அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு என்ன செய்வீர்கள்? ஆளுகை செய்வீர்கள். यदि आप उसके साथ दुख को सहेंगे तो उसके साथ अब राज करेंगे. எத்தனை பேர் இந்த பூமியிலே அல்லேலூயா ஆமே கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை தந்து ஆட்சியவும் தரப்போகிறார். कहते लोग कहते कि पृथ्वी पर प्रभु हमें राज करने का अधिकार को அந்த देगा. 1000 வருஷ ஆட்சியில இயேசு ராஜாதி ராஜாவா இருப்பார், நம்மை ராஜாக்களாய் மாற்றுவார். उस 1000 वर्ष के राज्य में यीशु राजा का राजा होगा और हम राजा எத்தனை होंगे. பேர் நமக்கு அதிகாரங்களை கர்த்தர் தரப்போகிறார்? कहते लोग कहते कि हमें प्रभु अधिकारों को देंगे. அதை இயேசுவே சொல்லிட்டார். उसको यीशु ने कह दिया. 10 பட்டணத்துக்கு அதிகாரம் இருக்கலாம், 5 பட்டணத்துக்கு என்ன செய்யலாம்?
அதிகாரியா இருக்கலாம், அதிகாரத்தை கர்த்தர் தரப்போறாரு. 10 या 5 नगरों का आप अधिकारी होंगे, ऐसा वो कहता है। காரணம் அல்லேலூயா, இனி வரப்போகிற எல்லாம் நம்முடைய ஆட்சி தான். क्योंकि आगे जो भी होगा हमारा राज्य होगा। எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம ஆட்சி தான் வரப்போகுது? कितने लोग कहते हैं कि हमारा राज्य आएगा? அல்ல நீங்க சொல்ற அல்லேலூயா பார்த்தாலே தெரியுது. और आपके कहने से पता चल जाता है அல்லேலூயா. என்ன ஆட்சி வரப்போகுது? और किसका राज्य आएगा? நம்ம ஆட்சி தான் வரப்போகுது. और हमारा राज्य होगा। ஏன் நாம தைரியமா சொல்றோம்னா, और क्यों हम दृढ़ होकर कहते हैं? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல வாசித்தால், प्रकाशित वाक्य 11 अध्याय में अगर आप पढ़ेंगे, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல வாசிக்கிறோம். उस 11 अध्याय का 15 वचन में இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில இந்த பூமியில ஆட்சி செய்ய வரும்போது, जब दूसरे आगमन में यीशु मसीह पृथ्वी पर आएंगे, எல்லா ராஜ்யங்களும், सारा जो राज्य இந்த होगा, பூமியில் உள்ள எத்தனை ராஜ்யங்கள், எல்லா ராஜ்யங்களும் யாருடைய ராஜ்யங்களாய் போகும்? நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய என்னதாய் மாறி போகும்? ராஜ்யங்களாய் மாறி போகும். எத்தனை ராஜ்யங்கள்? எத்தனை பேர்? எல்லா ராஜ்யங்கள். कहते लोग कहते हैं पृथ्वी का सारा राज्य उसका हो जाएगा। அப்படின்னா எல்லா நாடும், इसका मतलब हर एक देश, எல்லா நாடும், हर एक राष्ट्र, அது பெரிய நாடு, சின்ன நாடு, குட்டி நாடு, எல்லா நாடும் யாருடைய நாடா மாறி போகும்? ஏசப்பாவுடைய நாடா மாறி वो போகும். बड़ा छोटा कोई भी राज्य हो, प्रभु यीशु मसीह का हो जाएगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। எங்க போனாலும் உங்களுக்கு பாஸ்போர்ட்டே தேவையில்லை. और कहीं भी आप जाएंगे तो पासपोर्ट की जरूरत नहीं எதிர் पड़ेगी। பாஸ்போர்ட்டே தேவையில்லை. कहते लोग कहते हैं कि पासपोर्ट की भी आवश्यकता न சொல்லுங்க, होगी, நல்லா சொல்லுங்க, பாஸ்போர்ட் தேவையில்லை. और कहेंगे हमें पासपोर्ट भी जरूरत नहीं வேற पड़ेगा, என்ன தேவையில்லை? விசா தேவையில்லை. और वीजा नहीं चाहिए होगा, வேற என்ன தேவையில்லை? பைசா தேவையில்லை. और पैसे की जरूरत नहीं पड़ेगी, பிளேனும் தேவையில்லை. और फ्लाइट की भी जरूरत नहीं होगी, பிளேனே தேவையில்லை. और प्लेन की जरूरत नहीं ஏன்னா होगी। இந்த மகிமையின் சரீரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? அது போக முடியும். திடீர்னு இங்க மறைஞ்சு அங்க போய் பார்க்க முடியாது. और क्योंकि महिमा भरा शरीर एक जगह से दूसरा हम जा सकते हैं। இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பூட்டின வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? சீசர்ல பார்க்க போயிட்டாரு. और यीशु मसीह जी उठने के बाद बंद कमरे के अंदर शीशे से मिलने गए। எத்தனை பேர் மகிமையின் சரீரத்தை கர்த்தர் தந்து நம்மள நடத்த कहते लोग कहते हैं कि महिमा का शरीर देके प्रभु चलाएगा। ஹalleluya. हालेलुया। ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த போகிறார். अद्भुत तरीके से प्रभु हमें चलाएंगे। இதுவரைக்கும் உங்களை ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஆச்சரியமா தான் நடத்தி வந்தாரு. उद्धार पाने के बाद से अब तक प्रभु ने अद्भुत तरीके से आपको चलाया, அவர் இனிமே ஆச்சரியமா நடத்த போறார். और आगे भी अद्भुत तरीके से वो चलाएगा। ஹalleluya. हालेलुया। 1000 வருஷ ஆட்சி. 1000 वर्ष का राज्य। எத்தனை பேர் 1000 வருஷ ஆட்சி? कितने लोग कहते हैं कि 1000 वर्ष का राज्य। Praise the Lord. प्रभु की स्तुति हो। Hallelujah. हालेलुया। हालेलुया। அதிகாரங்களோடு நாம வாழுவோம். और अधिकार के साथ हम जिएंगे। இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் யார் கையில வந்துரும்? யார் கையில வந்துரும்? அதுக்குன்னு தான் கட்டி வச்சிட்டு இருக்காங்க. आज बड़े बड़े इमारत जो हमारे हो जाएंगे, ஹalleluya, எல்லாம் நன்மைக்காகவே நடக்குது. वो सब हमारे भलाई के लिए बांधा जाता है। கட்டுறதெல்லாம் யாருக்கு தான்? वो जो बांधता है वो किसके लिए है? இன்னைக்கு ஒரு சின்ன வீட்டை பார்க்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, ஆனா எல்லாமே நமக்கு தான் தரப்போறாங்க. आज एक छोटा घर देखने के लिए मुश्किल होता है, लेकिन आगे हमारे लिए सब कुछ கொஞ்சம் होगा। விசுவாசத்தோட தான் அல்லேலூயா थोड़ा சொல்லுவாங்க. विश्वास है कि आप कहेंगे எல்லாமே உங்களுக்கு தான் தரப்போறாங்க. सब कुछ आपको ही प्रभु दे देंगे। அல்லேலூயா. हालेलुया। இந்த 1000 வருஷ ஆட்சி எப்படி இருக்கும்? ये 1000 वर्ष का राज्य कैसा होगा? நீங்க அல்லேலூயா அவன் நிலத்துல விளைஞ்சா यदि आप खेत में बोएंगे 100 மடங்குக்கு மேல விளையும். और 100 से भी ज्यादा गुना मिलेगा, சாப்பாட்டுக்கு பட்டினியே இருக்காது. और भूख होने के लिए कोई कमी नहीं, பட்டினிங்கிறதே இருக்காது. और भूख के लिए कोई रास्ता नहीं, 100 வயசுக்கு மேல தான் சாவணும். और 100 के ऊपर ही मृत्यु होगा। எத்தனை வயசுக்கு மேல செத்தா? எத்தனை வயசுக்கு மேல சாவணும்? 1000 வயசுல சாவான். और 1000 में ही, அவன் 400 வயசுல சாவான். या तो 400 में मरेगा। எத்தனை பேர் நீண்ட ஆயுச கர்த்தர் கொடுக்கிறார்? कितने लोग कहते हैं कि लंबी उम्र को प्रभु देगा। அன்னைக்கு சிங்கம் உங்க கூட பூனைக்குட்டி மாதிரி வந்து விளையாண்டுக்கிட்டு கிடக்கும். तो उन दिनों में जो सिंह होगा वो बिल्ली की तरह आपसे खेलेंगे। என்னது விளையாண்டுக்கிட்டு இருக்கும்? சிங்கமும் புலியும் யானையும் அல்லேலூயா அவன் ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கும்மி அடிச்சிட்டு கிடக்கும். और जो हाथी या सिंह वो सब आपके साथ खेलते हुए जैसे नजर आएंगे। அதெல்லாம் நீங்க வா போன்னு சொன்னா வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். आप अगर कहेंगे जाना न तो वो जाते हैं। எதுவும் உங்களை தீண்ட முடியாது. कोई भी आपको नष्ट नहीं कर सकता है। மகிமையின் சரீரத்தில் இருக்கும்போது எதுவும் உங்களை டச் பண்ண முடியாது. उस महिमा के शरीर में कोई भी आपको छू नहीं सकता। ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya. तो प्रभु तेरा धन्यवाद। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அன்னைக்கு உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம்? और उन दिनों में आपको अस्पताल नहीं जाना पड़ेगा। ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. अस्पताल में जाने का जरूरत नहीं ஏன்னா पड़ेगा, மகிமையின் சரீரத்துல என்ன இருக்காது?
வியாதி இருக்காது. क्योंकि महिमा के शरीर में बीमारियां नहीं होगी. வியாதி இருக்குமா மகிமையின் சரீரத்துல? क्या महिमा के शरीर में बीमारियां होंगी? வியாதி இருக்காது. बीमारी नहीं होगी. வலி இருக்காது. दर्द नहीं होगा. இன்னைக்கு எல்லாருக்கும் வலி தான். आज सबको दर्द ही है. எத்தனை பேர் எங்கேயாவது ஒரு வலி இருக்கதான் செய்யுதுங்கறீங்க? और कितने लोग कहते हैं कहीं तो दर्द है. எத்தனை பேர் வலி இருக்குன்னு சொல்றவங்க கை और दर्द है कहने वाले हाथ उठाए. அல்லேலூயா. குறுக்குல இல்லைன்னா இடுப்புல இருக்கு, இடுப்புல இல்லைன்னா காலில் இருக்கு, காலில் இருக்குன்னா முட்டில் இருக்கு, முட்டில் இல்லைன்னா தலையில் இருக்கு. அல்லேலூயா. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி, ஒரு தலைவலி. और पीठ में नहीं तो कमर, कमर नहीं तो घुटने नहीं तो सिर, कभी ना कभी किसी को ऐसा है. 2 நாள் ஆய் பயமாக 3 நாள் பத்தன கிடக்கும். और 2 दिन खुशी से रहते फिर तीसरा दिन पड़े रह जाते हैं. தலைவலி. क्योंकि सिर का दर्द है. இந்த வலி பயங்கரமான வலி. और ये दर्द भयानक हो जाता है. தலையே வெடிச்சுற மாதிரி தெரியும். और सिर फटने जैसा लगता है. அதுக்கு மாத்திரையை போட்டு 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 மாத்திரையும் கேட்க மாட்டாங்க. और उसके लिए दवाई का के वो भी नहीं काम करता. தேவ பிள்ளையே இந்த வலி எல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் மாத்தி போடுவார். तो ये सारा दर्द ना हो ऐसा प्रभु बदल देगा. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? कहते लोग कहते प्रभु भला है. இந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் जब ये 1000 वर्ष पूरा हो நாம जाएगा. 21ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல வாசிக்கிறோம். इस 21 अध्याय का पहला वचन में हम पढ़ते हैं. 21ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல வாசிக்கும் போது 21वां अध्याय पहला वचन में ஆமே இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் என்ன செய்தேன்? கண்டேன். अब एक नया स्वर्ग और नया पृथ्वी को मैंने देखा. ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை ஹalleluya உண்டாக்குகிறார். और परमेश्वर एक नया स्वर्ग और नया पृथ्वी को இந்த बनाता है. 21ஆம் அதிகாரத்துல மாத்திரமல்ல வேதத்துல இன்னும் சில இடங்களிலே நாம காண முடியும். सिर्फ ऐसे 21वां अध्याय नहीं लेकिन वचन में कहीं ज्यादा जगहों में हम देखते हैं. ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசித்தால் यशाया 65 अध्याय 17 वचन 65ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல उस 65 अध्याय 17 वचन में நான் புதிய வானத்தையும் புதிய பூமி என்ன செய்வேன்? நான் சிருஷ்டிக்கிறேன். मैं नया पृथ्वी नया स्वर्ग को बनाता हूं. ஹalleluya. அந்த பழைய பூமி என்ன செய்யப்படுவதில்லை? இனி நினைக்கப்படுவதில்லை. वो पुराने चीजों को याद नहीं किया जाएगा. ஆண்டவர் எல்லாம் புதுசாய் சிருஷ்டிக்க போகிறார். வானத்தையும் பூமியையும் वो नया पृथ्वी और नया स्वर्ग को प्रभु बनाएंगे. இருக்கிறதே ஹalleluya அப்படியே ஆமென் புதுப்பிக்கிறது அல்ல. और जो है उसे ही नहीं सुधारते हैं. ஏற்கனவே இருக்கிற அந்த சுவரை அந்த கட்டடத்தை புதுப்பிச்ச மாதிரி அவர் புதுப்பிக்கல. जो पहले से पृथ्वी या सृष्टि को वो ठीक नहीं करता. இருக்கிறத எல்லாம் மாத்திட்டு கர்த்தர் புதுசா கொண்டு வர போறாரு. जो पहले से उसे सब बदल के फिर वो नया को लाता எத்தனை பேர் இப்ப இருக்கிற இந்த பூமி இப்ப இருக்கிற இந்த வானம் இது நிரந்தரம் அல்ல. और कितने लोग कहते हैं आज जो पृथ्वी और ऊपर के आकाश है वो हमेशा का नहीं. சொல்ல நாம டெம்பரவரி பூமியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். कहो कि हम कुछ समय के पृथ्वी पर जी रहे हैं. நமக்கு மேல இருக்கிற இப்ப இருக்கிற இந்த வானமும் டெம்பரவரி தான். और हमारे ऊपर जो बादल या आकाश है वो भी कुछ समय का है. எத்தனை பேர் டெம்பரவரி வானத்துக்கு கீழ தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். कितने लोग कहते हैं कि कुछ समय के बादलों के नीचे हम बैठे हैं. ஹalleluya. हालेलुया. ஆமென். வேதத்துல 102ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். और भजन संहिता 102 में हम पढ़ते हैं. 102ஆம் சங்கீதம் 25 26 27 இந்த வசனங்களை வாசித்தால் और 102 का 25 26 27 इन वचनों को अगर आप पढ़ेंगे. சங்கீதக்காரன் அங்கே ஹalleluya சொல்லும்போது भजन संहिता लिखने वाला जब कहता 102ஆம் சங்கீதம் 25 26 இந்த வசனங்களை வாசிக்கும்போது ஒரு சால்வையை மாற்றுவது போல ஹalleluya இந்த வானத்தை பூமி என்ன செய்வாரா? அவர் மாற்றி போடுவார். और पृथ्वी और आकाश को वो ऐसा बदल देगा. எதை மாற்றி போடுவது போல? और जैसे एक वस्त्र को बदल देते हैं. நீங்க வெளியில போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்த பிறகு ஹalleluya என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஹalleluya என்னது? அமை வெளியில போட்டு போன ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு என்ன போட்டுருவீங்க? வேற ஒண்ண போட்டுக்கிறீங்க. அது மாதிரி கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வானத்தையும் பூமியையும் மாத்திட்டு புதுசு கொண்டு வர போறாரு. और जैसे बाहर जाकर घर पे आते तो बाहर का पहना वस्त्र निकालते और दूसरा पहनते वैसे यीशु बादलों पृथ्वी को बदल देगा. புதிய வானம் புதிய பூமி. नया आकाश और नया पृथ्वी. புதிய வானம் புதிய பூமி. नया स्वर्ग और नया पृथ्वी. இப்போ நாம பார்க்கிற இந்த பூமி இந்த வானமும் அசைக்கப்பட்டு போகும். आज जो पृथ्वी और आकाश को हम देखते हैं वो हिल जाएगा. இது நிக்கவே நிக்காது. இது நிரந்தரம் கிடையாது. ये टिक नहीं पाएगा और हमेशा का नहीं है. நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார். इब्रानी के 12 अध्याय में और स्पष्ट वो कहता है. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26 27 அந்த வசனங்களை வாசிப்போம். इब्रानी 12 का 26 27 वचन. ஹalleluya. 26 27ல 12ஆம் அதிகாரம் எபிரேயர்ல வாசிக்கிறோம். इब्रानी 12 का 26 27 वचन என்ன में வாசிக்கிறோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன்.
செய்திருக்கிறார் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் போல மாறி போகும். அசைவில்லாதவைகள், அசைவில்லாத சொத்து அதுல நிலைச்சு நிக்கிறதுக்காக அசை உள்ளவைகள் என்ன செய்யப்படும்? மாற்றப்பட்டு போகும். और जो नहीं हिला ऐसा चीज है उसे बदल दिया जाएगा. சில பேர் பத்திரம் முடிக்கும் போது அல்லது ஒரு நிலத்தை பத்திரம் முடிக்கும் போது அசையும் சொத்து பின் என்ன சொத்து? அசையாத சொத்துன்னு எழுதுவாங்க. और कुछ लोग जब जायदाद कुछ खरीदते तो जो हिला नहीं जा सकता है जो हिलाया जा सकता है ஏதாவது उसको நாலு देखते हैं. தென்னை மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன சொத்து? அது அசையும் சொத்துன்னு எழுதி வச்சிருவாங்க. यदि 4 पेड़ होगा तो वो हिलने वाला एक जायदाद कहते हैं. அசையாத சொத்துனா அந்த நிலம் அசையாத சொத்து. और अगर वो ना हिलने वाला तो उसके अंदर ऐसा कोई चीज नहीं. இந்த பூமியில நீங்க என்ன வாங்கினாலும் அது அசையும் சொத்தா தான் இருக்க போகுது. और पृथ्वी पर आगे से आप कुछ भी लेंगे तो वो एक हिलने वाला चीज जैसा होगा. होगा. புதிய பூமியில நமக்கு இருக்கிறது அசையாத சொத்து கர்த்தர் வச்சிருக்கிறார். और कहते लोग कहते कि नया पृथ्वी पर ही जो ना हिलने वाला चीज है प्रभु ने रखा है. है. அமெரிக்காவுல 1500 ஏக்கர் இடம் இருந்தா தான் கொஞ்சம் பெரிய விவசாயி. और 5100 एकड़ होगा तो ही अमेरिका में बड़ा व्यक्ति कितने एकड़ இருந்தா பெரிய விவசாயி? कितना बड़ा एकड़ होगा तो 1500 ஏக்கர் இருந்தா கொஞ்சம் பெரிய விவசாயி. 550 एकड़ जमीन होगा तो एक बड़ा व्यापारी होगा. 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் இருந்தா நல்ல பெரிய விவசாயி. और 3000 4000 एकड़ होगा तो एक बड़ा व्यापारी. ஆனா இங்க 2 ஏக்கர் ஒருத்தனுக்கு இருந்தா இருக்கிற பெருமை இருக்கிற ஆளலையா அவ்வளவு பெரிய ஒரு நபர் மாதிரி காட்டிக்கிறதா. लेकिन यहाँ पर अगर किसी के पास 2 एकड़ जमीन होता है तो वो एक बड़ा व्यक्ति जैसा दिखाता है. 2 ஏக்கர் விட்டுரும். 1 ஏக்கர்னா 100 சென்ட். இந்த 100 சென்ட்ல ஒரு 3 சென்ட் வச்சுக்கிட்டு ஆளு படாத பாடு படுத்துறாய். और 100 एकड़ छोड़ो 1 एकड़ अगर रहता तो उसके लिए बहुत वो घमंड करते हैं. நினைக்கிறேன் உலகத்திலே பெரிய பணக்கார மாதிரி 3 சென்ட். सोचते कि पृथ्वी में सबसे अमीर वही है. ஹalleluya. இன்றைக்கு பூமியில இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல. இது அசைக்கப்பட்டு போகும். இது மாற்றப்பட்டு போகும். आज पृथ्वी का जो जायदाद है सब हिलने वाला और सब निकल जाएगा. காரணம் அசையாத சொத்து புதிய வானமும் புதிய பூமியும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். क्योंकि ना हिलने वाला एक जायदाद या स्वर्ग या पृथ्वी को प्रभु लाएंगे. हालेलुया 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 हालेलुया. என்ன சொல்றாங்க? हालेलुया ரபா. क्या वो कहता है? சில இடங்கள்ல கிராமத்துல என்ன சொல்லுவாங்க? हालेलुया. कुछ गांव में वो क्या कहते हैं? ரொம்ப ரொம்ப நிலம் ரொம்ப இருந்தா என்ன சொல்லுவாங்க? और ज्यादा जगह होगा तो वो क्या कहते हैं? நிலம் ரொம்ப இருக்கிறவங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ரபா. பண்ணையார். हालेलुया ரபா. இந்த பூமியில நம்ம இருக்கலாம் ரபா. और ऐसे हम पृथ्वी में रह सकते हैं. ஆனால் இந்த எல்லாம் அழிஞ்சு போகும். இதெல்லாம் மாற்றப்பட்டு போகும். लेकिन ये सब बदल दिया जाएगा. எத்தனை பேர் நாம பரலோகத்துல பண்ணையாரா மாற போறாரு? और कहते लोग कहते हैं हम ऐसा स्वर्ग में हो. புதிய வானம் புதிய பூமியில கர்த்தர் மாற்ற போகிறார். और नए स्वर्ग और नए पृथ्वी में प्रभु Praise the Lord. हालेलुया हालेलुया हालेलुया. நாம மேல பார்க்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செஞ்சிரும்? இதெல்லாம் மாற்றப்படும். ऊपर के सूर्य चंद्रमा और सितारे सब बदल दिए जाएंगे. வானத்தையே மாத்துறாருன்னா இதெல்லாம் மாத்த மாட்டாரா? क्या आकाश को बदलने वाले ये सब नहीं बदलेंगे? அத நாம பார்த்தோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 6:13ல उसे प्रकाशित वाक्य 6 के 13 में हमने இந்த पढ़ा. நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செஞ்சிரும்? அத்திப்பழங்களை போல கீழே விழுந்துரும். ये सब जो सितारे अंजीर के जैसे नीचे गिरेंगे. மேல இருக்கிறது ஒன்று நிக்க முடியாது. ऊपर जो भी टिका है वो टिकेगा नहीं. அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. सब नाश होगा. ஹalleluya ரபா. हालेलुया. எத்தனை பேர் இதெல்லாம் மறைஞ்சு போகிறோம்? कहते लोग कहते कि ये सब छिप जाएगा. ஆனால் இது தெரியாம தான் சில பேர் சந்திரன்ல இடம் வாங்கி போடுறாங்க. लेकिन ये ना जानते हुए कुछ लोग चंद्रमा में जाकर जगह எங்க बनाते இடம் हैं. வாங்கி போடுறா? कहां पर जमीन लेते हैं? சந்திரன்ல இடம் வாங்கி போட்டு 5 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அங்க வாங்கி போடுறாங்க. और चंद्रमा में 5 एकड़ ऐसा कुछ जगह को लेते हैं. ஆனால் ஒரு நாள் சந்திரன் எல்லாம் இல்லாம போயிடும். लेकिन एक दिन वो चंद्रमा नीचे आ जाएगा. அது கீழே விழுந்த பிறகு ஏன் சந்திரா அது பாவம் என்ன செய்யும்? और नीचे गिरने के बाद लोग कहेंगे कि हे चंद्रमा அல்ல 5 ஏக்கர் போயிருச்சே. मेरा 5 एकड़ वहां गया. இதுல நீ நம்பிக்கை வைக்காத. इसमें आप भरोसा मत रखो. இதுல போய் நீ பண்ணாத. और इसमें कुछ ऐसा मत கர்த்தர் करो. பெரிய காரியங்களை செய்ய போறார். प्रभु महान कार्यों को करेगा. எத்தனை பேர் புதிய வானத்தை நமக்காய் உண்டாக்குகிறார்? कहते लोग कहते कि नया पृथ्वी को प्रभु ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. प्रभु तेरा धन्यवाद. அல்லேலூயா हालेलुया. ஆமென். நாம பேதுருவின் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே हम दूसरा पत्र 3 अध्याय में 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்தால் दूसरा पत्र 3 अध्याय 13 वचन में 2 பேதுரு 3:13லே அல்லேலூயா வாசிக்கிறோம். 2 पत्र 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும்
புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க புதிய வானத்துக்கு புதிய பூமிக்கு? और कहते लोग नए पृथ्वी और नए स्वर्ग के लिए रुके हैं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। கர்த்தர் நல்லவர். நாம் புதிய வானத்துக்காக புதிய பூமிக்காய் காத்திருக்கிறோம். और प्रभु महान है, हम नए पृथ्वी और नए सृष्टि के लिए रुके சொல்லுங்க, हैं। புதிய வானத்துக்காக புதிய பூமிக்காய் காத்திருக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. नए स्वर्ग और नए पृथ्वी के लिए हम रुके हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிகிறது அல்ல. हमारा जीवन इसी से समाप्त नहीं हो जाता। நீங்க அந்த 21ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல பார்த்தோம். यदि प्रकाशित वाक्य 21 का पहला वचन में हमने देखा, பழைய பூமி என்ன செய்யாதான்? இல்லாமல் பழைய பூமி இல்லாமல் என்ன செஞ்சிருமா? முந்தின வானமோ முந்தின பூமியோ ஒளிந்து போயின. முந்தின பூமினா இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற பூமி என்ன ஆயிரும்? ஒளிந்து போகும். और पहले का स्वर्ग पृथ्वी चला गया, इसका मतलब हम जहां पर रहते हुए छिप जाएगा। இப்ப நாம பார்க்கிற இந்த பூமி ஒளிந்து போகிற பூமியா இருக்கிறது. आज जिस पृथ्वी पर हम जीते वो छिप जाने वाला एक पृथ्वी है। எத்தனை பேர் ஒளிஞ்சு போகிற பூமி இது? ये लोग कहते हैं कि ये छुप जाने वाला एक पृथ्वी இது है வெந்து உருகி போகிற பூமி. और ये जलकर नाश होने वाला जैसा पृथ्वी இனி है। வரும் நாட்கள் अनेक பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். और आने वाले दिनों में ज्यादा भूकंप होगा எல்லாம் தரைமட்டமாய் போய்விடும். और सब ऐसे नाश हो जाएगा அல்லேலூயா. அழிவை நோக்கி இந்த பூமி போய் கொண்டிருக்கிறது. और सब नाश की ओर जा रहा है। ஏன் இந்த பூமியை இப்ப இருக்கிற பூமி அழிக்க போறார் தெரியுமா? और क्यों अभी का पृथ्वी को प्रभु नाश இந்த करेंगे? பூமியில வாழுகிற மனுஷனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது? நினைவுகள் எல்லாம் நித்தமும் எப்படி இருக்குதா? பொல்லாங்காய் காணப்படுகிறது. क्योंकि पृथ्वी में जीने वाला मनुष्य का जो सोच विचार हमेशा पाप से भरा है। ஆமென். ஆதியாகமம் 6:5வது வசனம் 7வது வசனத்துல வாசிக்கிறார். उत्पत्ति 6 अध्याय का 5 से 7 वचन நோவாவுடைய நாட்கள்ல மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் அல்லேலூயா பொல்லாதவைகளா இருந்தது. ஆகையால எல்லாவற்றையும் அழிச்சு போட்டார். और नूह के समय में जो भी लोग रहते थे उनका सोच विचार खराब थे, इसके लिए सबको नाश किया। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அல்ல 19வது வசனத்துல அல்லேலூயா. ஆமென். பூமியானது என்ன செய்யப்பட்டு போனது? சபிக்கப்பட்டு போனது. उत्पत्ति 3 का जो 9 वचन में जो पृथ्वी है वो सब श्रापित हो गया। நீங்க எசேக்கியேல் 36:17ல வாசித்தால், यदि एजेकियल 36 का 16 पढ़े तो, ஆமென், எசேக்கியேல் 36:17ல ஆண்டவர் நல்ல தேசத்தை தந்தார். और यहेजकेल 36 का 17 में प्रभु ने अच्छा एक देश ஆனால் दिया। அவருடைய கிரியைகளினாலே அவருடைய பொல்லாத கிரியைகளினாலே அல்லேலூயா பூமி என்னாய் போனது? ஆமென், தீட்டுப்பட்டு போனது. लेकिन उनके अशुद्ध क्रिया के कारण वो जो देश खराब हो இந்த गया। பூமியை ஏன் அழிக்க போகிறார்? சாம்பலாக்க போகிறார் इस என்றார். पृथ्वी पर क्यों वो नाश करेगा? இது சபிக்கப்பட்ட ஒரு இடமாய் क्योंकि ये नाश एक श्रापित जगह சாபம் है। நிறைந்ததாய் श्राप से காணப்படுகிறது. भरा एक जगह है। பாவம் நிறைந்ததாய் पाप से காணப்படுகிறது. भरा एक जगह है அல்லேலூயா. அழிவில அல்லேலூயா ஓடிக்கொண்டிருக்கிறது. और नाश की ओर वो जा रहा है। தீட்டுப்பட்டு போன பூமியா இருக்கிறது. एक खराब हुआ हुआ एक पृथ्वी है। அல்லேலூயா. हालेलुया। அது மாத்திரமல்ல, और सिर्फ इतना ही नहीं, இந்த பூமியை மனுஷன் வேறு மாதிரி நினைக்கிறார்கள். इस पृथ्वी को कुछ लोग अलग तरीके இந்த से பூமி सोचते हैं। தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு எத்தனை பேர் சொல்றாங்க? कहते लोग कहते हैं कि ये पृथ्वी प्रभु से सृष्टि या निर्माण किया हुआ है சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தெய்வங்கள் அல்ல. और जो चीज बनाई गई है वो प्रभु या देवता नहीं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। எத்தனை பேர் சொல்றீங்க சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தெய்வங்கள் அல்ல? कहते लोग कहते कि बनाया हुआ चीज परमेश्वर नहीं है। நாம் சிருஷ்டியை ஆராதிக்கல. யாரை ஆராதிக்கிறோம்? சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம். हम जो चीज बनाया उससे आराधना नहीं करते, बनाने वाले की आराधना करते மனுஷன் हैं। இப்படி அல்லேலூயா சிருஷ்டி ஆராதிக்கிறனால கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்றி புதுப்பிக்க விரும்புகிறார். क्योंकि मनुष्य बनाए हुए चीजों की आराधना करता है, इसलिए प्रभु वो सारे चीजों को बदलना चाहता है। 21ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்துல இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். 19 अध्याय का 21 वचन में एक और बात हम पढ़ते हैं। முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிஞ்சு போயிருச்சு. அப்புறம் என்ன சொல்றாரு? சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. उस 21 के 1 में समुद्र भी नहीं रहा। இன்னைக்கு நிறைய பேருக்கு பீச்சுக்கு போகாம இருக்க முடியாது. आज बहुत सारे लोग बीच में जाए बिना नहीं रह सकते எங்க हैं। போனோம்? பீச்சில் போய் அல்லேலூயா வாரத்துல ஒரு தடவையாவது போய் கால் வச்சுட்டு 2 சுண்டல் வாங்கி தின்னுட்டு வந்தா தான் இவனுக்கு திருப்தியா இருக்கும், உறக்கம் வரும். और हफ्ते में कम से कम एक बार बीच में की ओर जाकर आए तो उन्हें अच्छा नींद आता है। பம்பாயில எத்தனை பீச் இருக்கோ அத்தனை பீச் இவனுக்கு கால் வைக்காத இடம் இருக்காது. और बम्बई में जितने बीच सब जगह चले जाते हैं। அவள் ஒரே அது மேல ஆசை, பீச் மேல ஆசை. और वैसे बीच में उन्हें बहुत खूब मन लगता है। நீ பரலோகத்து போகணும்னு அந்த பீச்சை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காரு. अगर स्वर्ग जाना तो बीच को थोड़ा अलग कर लो। எத்தனை பேர் புதிய வானத்துக்கு புதிய பூமிக்கு போனா பீச்சை நான் மாத்தி வைக்க வரேன். और कहते लोग कहते कि नया पृथ्वी नया स्वर्ग में कोई बीच का जगह இந்த नहीं। சுண்டல் எனக்கு முக்கியம் இல்ல. और ये सारे खाने के वस्तु அங்க मिले கிடைக்கிற பொரிகடல் எனக்கு முக்கியம் இல்ல. और वो चीजें मुझे मुख्य नहीं। எனக்கு புதிய பூமி முக்கியம், புதிய வானம் முக்கியம். नया पृथ्वी और नया स्वर्ग मुझे चाहिए। புதிய எருசலேம் முக்கியம். नया यरूशलेम महत्वपूर्ण है।
है சமுத்திரம் இல்லாமல் போ. वहां पर समुद्र नहीं होगा. இதையெல்லாம் சிருஷ்டிகளை இப்படி எல்லாம் நினைக்கிறதுனால, ஆராதிக்கிறதுனால, வணங்குகிறதுனால, और क्योंकि ऐसा सृष्टि की चीजों की आराधना या दंडवत करते हैं, கர்த்தர் இவைகளை எல்லாம் மாற்ற போகிறார். எத்தனை பேர் சொல்றாங்க? प्रभु इन सारे चीजों को बदलेंगे, कितने लोग कहते இது हैं? நம்மளா சொல்லல, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ये हम नहीं कहते, लेकिन परमेश्वर का वचन कहता है. ஹalleluya. हालेलुया. காரணம் இந்த தரிசனத்தை எங்க இருந்து பார்த்தார் யோவான்? क्योंकि इस दर्शन को यूहन्ना ने कहां से देखा? பத்மோஸ் தீவில இருந்து பார்த்தார். उस पद्मोस द्वीप से उसने देखा. எல்லா பக்கத்திலும் கடல் தான் இருந்தது. सब जगह पानी ही था. ஆனால் தேவன் காண்பித்த புதிய பூமி அதில் என்ன இல்லாமல் போனது? கடல் இல்லாமல் போனது. लेकिन परमेश्वर जो नया सृष्टि बताया, वहां पर समुद्र नहीं रहा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் புதிய பூமியை கர்த்தர் உண்டாக்குகிறார்? ये तो लोग कहते हैं कि नया सृष्टि को प्रभु बनाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க, நான் புதிய பூமியில நடக்க போறேன். कहो कि नया पृथ्वी पर मैं चलूंगा. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, புதிய பூமியில நடக்கிற பிள்ளையாக கர்த்தர் மாற்றுகிறார். हाथ उठाकर कहो कि नया पृथ्वी पर அங்கே मैं चलूंगा. சாபம் இல்லை. वहां पर श्राप नहीं அங்கே है. வருத்தம் இல்லை. वहां पर दुख नहीं அங்கே है. துக்கம் இல்லை. वहां पर वेदना அங்கே नहीं. வேதனை இல்லை. वहां पर दुख அங்கே नहीं. கண்ணீர் இல்லை. आंसू नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா இதே அதிகாரத்துல தான் 3வது வசனம் 4வது வசனத்துல அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே என்ன இல்லை? துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே பசி இல்லை. और इसी अध्याय का 3रा 4था वचन सब में भूख या रोना, दर्द, कुछ वेदना नहीं है. இந்த பூமியில இருக்கிற சாபம் அங்கே இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் சேர்க்கிறார். इस पृथ्वी का श्राप, दर्द और आंसू नहीं, ऐसे जगह पर प्रभु पहुंचाएगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. ஆமென். 2வது வசனத்துல வாசிக்கிறோம், 21ஆம் அதிகார வெளிப்படுத்தல்ல 2வது வசனத்துல ஹalleluya, பரிசுத்த நகரம் புதிய எருசலேம். और प्रकाशित वाक्य 21 के 2 में जो पवित्र नगर नया என்ன यरूशलेम, நகரம்? பரிசுத்த நகரம் புதிய எருசலேமை குறித்து 2வது வசனத்துல பார்க்கிறோம். दूसरे वचन में नया जो यरूशलेम एक पवित्र जगह. நாம் எந்த நகரத்துக்கு போகிறோம்? हम कौन से नगर में जाते हैं? கருத்து உயர்த்தி சொல்ல, என்ன நகரத்துக்கு போகிறோம்? हाथ उठाकर हम कौन से नगर में जाएंगे? பரிசுத்த நகரத்துக்கு போகிறோம். एक पवित्र शहर में जाएंगे. எருசலேம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட்டது. यरूशलेम एक पवित्र नगर कहा गया. நெகேமியா 11:1 வாசித்தால் அது பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட்டது. नेहमिया 11 का 1 में यरूशलेम पवित्र भवन कहा गया. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆமென் ஹalleluya, பிசாசு இயேசு எங்க கொண்டு வந்தானா? பரிசுத்த நகரத்துல கூட்டிட்டு வந்தாராம். मत्ती 4 के 5 में जो शैतान ने यीशु को पवित्र नगर में लेकर आया. இயேசு பரிசுத்த நகரமாய் எருசலேமில கடந்து வந்தார். और यीशु पवित्र नगर यरूशलेम में आए थे. ஹalleluya. தேவ பிள்ளை, இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள நாம் வர வேண்டும் என்றால் और परमेश्वर के बच्चे अगर पवित्र नगर यरूशलेम में आना நாம் है, யாராய் மாற வேண்டும்? हमें कैसे बदलना है? நாம் பரிசுத்தராய் மாற வேண்டும். हमें पवित्र बनना है. காரணம் இதே 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். क्योंकि इसी 21 अध्याय का अंतिम वचन में पढ़ते हैं. 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல என்னதெல்லாம் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது? प्रकाशित वाक्य 21 के लास्ट वचन में क्या लिखा है? என்னது பிரவேசிக்க முடியாது? தீட்டுள்ளதோ, அருவருப்பையோ, பொய்யையோ நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதுல என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. और जो भी खराब या खराब चीजें करते हैं वो सब वहां पे प्रवेश नहीं எத்தனை कर பேர் सकते. அருவருப்பானது ஒன்று அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது? जो अशुद्ध चीजें अंदर प्रवेश नहीं कर सकता. हालेलुया. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீங்க பார்த்தா உபத்திரவ காலத்திலே பாவிகள் இருப்பாங்க. और मसीह विरोधी के समय में पापी लोग रहेंगे. அதுக்கு அப்புறம் ஹalleluya, ஆமென், 1000 வருஷ ஆட்சியிலும் பாவிகள் இருப்பாங்க. फिर 1000 वर्ष के राज्य में भी पापी लोग रहेंगे. ஆனால் புதிய வானம் புதிய பூமியில ஒத்த பாவி பார்க்க முடியாது. लेकिन नया सृष्टि में कोई पापी नहीं होगा. பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் தான் அங்க இடம். सिर्फ पवित्र लोग वहां पर जगह होगा. எத்தனை பேர் பரிசுத்த மணவாட்டிகளுக்கு மாத்திரம் தான் அங்க இடம்? कितने लोग कहते हैं कि पवित्र दुल्हन के लिए जगह होगा. கர்த்தர் பரிசுத்த மணவாட்டி சபையாய் ஒவ்வொருவரையும் மாற்றி அவர் ஹalleluya நிறுத்த விரும்புகிறார். पवित्र कलीसिया को प्रभु वहां पर खड़ा करेगा. ஹalleluya. हालेलुया. கரை திரையற்றவர்களாய் மாற்ற விரும்புகிறார். और बिना कोई दोष के वहां पर रहेंगे. காரணம் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் அவசியம் என்கிறார். क्योंकि उस नगर में जाना है तो पवित्रता चाहिए. எத்தனை பேர் புதிய எருசலேமில பிரவேசிக்கும்படியாய் அதிலே நம்மை அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கு? और कितने लोग आज समर्पण करते कि नए यरूशलेम में प्रवेश करें. Praise the Lord. प्रभु की स्तुति हो. 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசித்தால் அதனுடைய அகலம், நீளம், உயரம் எவ்வளவுன்னு பார்க்கிறோம். और 21 अध्याय का 16 वचन पढ़ेंगे तो उसकी लंबाई चौड़ाई कितना है देख இந்த सकते हैं. அகலத்தை எல்லாம் கணக்கு போட்டு
போட்டு பார்த்தா இந்தியாவை காட்டிலும் அந்த பட்டணம் புதிய எருசலேம் பெரிய இடமா இருக்கும். और उसके नापते हुए देखे तो भारत से भी एक बड़ा जगह होगा நீளம் அகலமும் 1400 மைலுக்கு பெருசா இருக்கும் ரபாஸ். और जो 540 मील से भी ज्यादा होगा அது இந்தியாவை காட்டிலும் பெரிய ஒரு இடமா இருக்கும். और भारत से भी एक बड़ा जगह எத்தனை होगा. பேர் சொல்றீங்க உலகத்திலே ஒரு பட்டணமும் அந்த புதிய எருசலேமை போல இருக்கவே இருக்காதுன்னு சொல்றீங்க? और कहते लोग कहते हैं कि इस पृथ्वी का कोई भी नगर उस नए यरूशलेम जैसा नहीं சொல்லுங்க, होगा. நான் பரிசுத்த பட்டணத்துக்கு போறேன். कहो कि मैं पवित्र नगर में जा रहा हूँ. இதுவரைக்கும் கண்டிராத பெரிய பட்டணத்துக்கு போறேன் ரபாஸ். अब तक ना देखा हुआ एक बड़ा जगह पर जा रहा हूँ. அல்லேலூயா. हालेलुया. அருமையான பட்டணம் ரபாஸ். एक अच्छा सा नगर. அங்க அல்லேலூயா அவன் தண்ணி இல்ல வரலன்னு சொல்ல மாட்டீங்க. और वहाँ पर पानी नहीं है करके नहीं कहेंगे கரண்ட் கட்டுன்னு சொல்ல மாட்டீங்க. या पावर कट नहीं कहेंगे ஏன்னா அங்க தேவையே கிடையாது ரபாஸ். क्योंकि वहाँ पर उसकी जरूरत नहीं. அல்லேலூயா ஆமென். அங்க ஆஸ்பத்திரி கிடையாது. वहाँ पर अस्पताल नहीं है அங்க டாக்டர் கிடையாது. या डॉक्टर्स नहीं है அங்க எல்லாமே ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு और நிலம். सब कुछ आशीषित चीजें हैं. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அந்த தெரு எப்படிப்பட்ட தெருவா? वो सड़क कैसा होगा? 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அந்த புதிய எருசலேமினுடைய தெரு எப்படிப்பட்ட தெருவா இருக்குமா? அது தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருக்கும். और 21 अध्याय 21 वचन में जो है वो चलने का जगह सब सोने का बना होगा அதுதான் பெர்மனன்ட் சொத்து. और वही हमारा हमेशा का एक जायदाद है அங்க இருக்கிறது நிலையான தங்கம். और वही हमारा जो सोना है நிலையான சொத்து ரபாஸ். वही हमारा वो जगह है. சொல்லுங்க ஹalleluya. हम புதிய எருசலேமில் இருக்கிற தங்கம் தான் நிலையான தங்கம் ரபாஸ். और जो नया यरूशलेम में जो सोना है वही टिकने वाला एक सोना அப்ப है. இங்க தொங்கறதெல்லாம் ரபாஸ். तो यहाँ पर जो लटकता है वो இங்க क्या है? தொங்கறதெல்லாம் இது நிலையானது அல்ல. और ये सब हमेशा का नहीं है. இது டெம்பரவரி தங்கம் ரபாஸ். ये सब कुछ समय का सोना है. அழுக்கு பிடிக்கிற தங்கம் वो ரபாஸ். खराब होने वाला है எந்த நேரத்திலயும் மங்கி போகும். और कभी भी वो खराब हो सकता நீங்க है. வாங்கும்போது 25,000 ரபாஸ். और जब खरीदेंगे 25,000 कहेंगे வாங்கும்போது 1,00,000 ரூபாய் या खरीदते समय 1 लाख 2 மாசம் கழிச்சு கொடுக்கும்போது அது 50,000 ரூபாய் 1,00,000. और 2 महीने के बाद कहेगा कि 50,000. தேவ பிள்ளையை பரலோகத்துல போன எல்லா ஆண்டு வச்சிருக்கிறாரு. और स्वर्ग में जाएंगे तो प्रभु ने ऐसा रखा எத்தனை है. பேர் எல்லாம் அங்க வச்சிருக்கிறாரு? कहते लोग कहते हैं कि स्वर्ग में सब कुछ रखा है. எத்தனை பேர் எல்லாம் அங்க வச்சிருக்கிறாரு கிடையாது? कहते लोग कहते हैं स्वर्ग में प्रभु ने सब रखा है. எல்லாரும் எத்தனை பேர் நான் போகும்போது ஒண்ணும் கொண்டு போக வேண்டாம்? और स्वर्ग में जाके समय कुछ लेकर नहीं கரத்தை जाना வச்சு है. நான் புதிய எருசலேம் போகும்போது ஒண்ணும் கொண்டு போக வேண்டாம். हाथ रखाओ कि इस नए यरूशलेम में कुछ लेकर नहीं जाना है. நீங்க உங்க ஊருக்கு போனா என்ன கொண்டு போவீங்க? आप गांव जाएंगे तो क्या लेकर जाएंगे? அல்லேலூயா. அப்பதான் ட்ரெயின்ல பார்க்கணும் அந்த ட்ரெயின் படாத பாடுபட்டு போகுது. और तभी तो ट्रेन में ऐसा सब लेकर जाते இங்க हैं. இருந்து போகும்போது அது பரவாயில்ல. और जाते टाइम तो कम है. ஆனா வரும்போது ட்ரெயின் படுத பாடம். और जब आते तो ट्रेन में जो हो जाता है. ஒவ்வொருத்தரும் 10 தேங்காய் और एक जन 10 नारियल को ले அரை மூடை அரிசி और 6 गोनी चावल அல்லேலூயா. 4 கிலோ உளுந்து और 4 किलो உரிக்காத உளுந்து எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்து அமைக்கிறது. और सब ऐसे बांध कर लेकर आ जाते हैं. அல்லேலூயா. இப்படி அள்ளி கட்டிட்டு தான் பம்பாய் வந்து சேர வேண்டியிருக்கு. और ऐसे लेकर आने के बाद बम्बई में पहुंचते हैं. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. அல்லேலூயா. हालेलुया. அதுல சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் நான் ஊர்ல இருந்து வர போறேன், உங்களுக்கு என்ன வேணும்? और इसमें कुछ लोग ऐसा कॉल करके पूछते हैं मैं गांव से आ रहा हूँ पास्टर आपको क्या चाहिए? நான் சொல்லுவேன் நீங்க வந்தா போ. और मैं कहता हूँ आप आ जाए उतना काफी. அல்லேலூயா. हालेलुया. ஏசப்பா அதைத்தான் சொல்ல போறாரு. और प्रभु भी वही कहेंगे. நீங்க எப்பா என்ன புதிய எருசலேமுக்கு வரதுக்கு என்ன கொண்டு வரணும்னு கேட்டா, यदि आप कहेंगे नए यरूशलेम में क्या लेकर புதிய आऊं? எருசலேமுக்கு நான் என்ன கொண்டு வரணும்னு ஏசப்பாட்ட கேட்டா சொல்லுவார், நீ வந்தா போதும் அவள. अगर आप प्रभु से पूछे कि नए यरूशलेम में क्या लेकर நீ आऊं? வந்தா போதும் அவனே. वो कहेंगे तू आए उतना உனக்கு काफी. எல்லாம் இருக்கிறது. तेरे लिए यहाँ पर सब कुछ है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் அசையாத சொத்துக்களை நமக்காய் வச்சிருக்கிறாரோ? कहो कि ना हिलने वाला एक கரத்தை जायदाद को प्रभु ने உயர்த்தி रखा है. அசையாத சொத்துக்களை நமக்காய் வச்சிருக்கிறாரோ? जो ना हिलेगा ऐसा चीजों को प्रभु ने रखा है. அசையாத சொத்துக்கள் அல்ல. ना हिलने वाले चीजों को प्रभु ने நம்ம रखा है. பெரிய பணக்காரனா மாற போறோம். हम बड़े अमीर जैसा होंगे. அல்லேலூயா. हालेलुया. இவ்வளவு தூரம் ஆகிறதுக்கு நமக்காக ஒருவர் தரித்திரரானார். और इतना सब हम बनने के लिए कोई एक जन गरीब हुआ. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அல்லேலூயா. 2 கொரிந்தியர் हम 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियर 8 के 9 में हम पढ़ते हैं. அவருடைய தரித்திரத்தினாலே उसके गरीबी के कारण நாம் ஐஸ்வரியவான்களாய் ஆகும்படிக்கு हम अमीर बने इसलिए நமக்காக அவர் எப்படி ஆனார் என்று பார்க்கிறோம். அவர் தரித்திரரானார். हमारे लिए वो दरिद्र बना. அவருடைய தரித்திரத்தினாலே और उसके दरिद्र के நாம் कारण யாராய் மாறும்படிக்கு, हम क्या बनने के लिए? நாம் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு हम अमीर बनने के लिए நமக்காக हमारे लिए அவர் எப்படி ஆயிட்டாரா?
அவர் நமக்காக वो தரித்திரரானார். हमारे लिए दरिद्र बन गया. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நபர் தன்னை தரித்திரனாக்கி நம்மை இன்றைக்கு அல்லேலூயா புதிய எருசலேமிலே ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். और एक जन दरिद्र होकर हमें नए यरूशलेम में अमीर बनाया है. இன்னைக்கு நீ பணக்காரியாய் ஆகிறது காரணம் என்ன? ஒருவர் நமக்காக தரித்திரராய் இருக்கிறார். आज आप अमीर इसलिए बने क्योंकि एक जन आपके लिए गरीब बना. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படும்படி, क्योंकि प्रभु मैं आशीष पाने के लिए, நான் சொத்துக்களை வாங்கும்படியா, मैं जायदाद खरीदने के நான் लिए, உயர்த்தப்படும்படியா, मैं ऊंचा क्या जाने, எனக்காய் தரித்திரரானீரே. तू मेरे दरिद्र बना. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எல்லாம் வெறுமையாக்கினார். अपने आप को खाली किया. ஆமென். அவர் எப்படி தரித்திரரானார் वो என்றால், कैसे खाली हुआ? ஆமென். நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கணும். लूका 2:24 में இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தபோது, जब यीशु मसीह का जन्म हुआ, ஆமென், அல்லி பெத்லகேம்ல வீடுகள் அவருக்காக அடைக்கப்பட்டிருந்தது. और बेथलेहम के घर उसके लिए बंद थे. அல்லி அவர் வீடுல பிறக்கல. वो घर में नहीं जन्म हुआ, ஆமென். அல்லியா சத்திரத்துல போனார். और कोई जगह पर वो இந்த गया. மரியாள் இயேசுவை அந்த பிள்ளைய அவன் சத்திரத்துல அல்லி கொண்டு போய் வைக்கலாம்னு பார்த்தார். और कुछ गाड़ियों में ऐसा लेकर जो उसको रख के ऐसा सोचा, சத்திரத்திலே அவருக்கு என்ன இல்லாமல் போனது? இடம் இல்லாமல் और போனது. वहां पर भी उसे कोई जगह नहीं मिला. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரியாள் பிள்ளைய அங்க இங்கே தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு திரிஞ்சார். और मरियम उस बालक को यहाँ पर लेकर जा रही थी. நமக்காக தரித்திரனாய் மாறினார். हमारे लिए दरिद्र वो यीशु बना. அல்லேலூயா. அல்லேலூயா. பிறக்கும்போது அவருக்கு இடமில்லை. जब जन्म हुआ तो उसके लिए जगह नहीं था. அவரை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண கொண்டு போனாங்க. जब उसे उन्होंने प्रतिष्ठा करने के लिए ஆமென். लेकर நீங்க गया. 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற 24வது வசனம் லூக்காவுல, लूका 2:24 அவரை वचन में, பிரதிஷ்டை பண்ண கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போனாங்களா? तब वो लोग उसको कैसे लेकर गए? எப்படி கொண்டு போனாங்க? ஒரு புறாவை மாத்திரம் பிடிச்சு கொண்டு போனாங்க. और सिर्फ एक जोड़ी ऐसा, ஒரு ஜோடி புறா யார் கொண்டு போவா தெரியுமா? और एक जोड़ी का ऐसा कबूतर कौन ले जाता கொஞ்சம் है? பணக்காரங்க என்ன கொண்டு போவாங்க? अमीर लोग क्या लेके जाते ஆட்டை हैं? கொண்டு போவாங்க. वो लोग कुछ बकरी को ले ரொம்ப जाएंगे, பெருசா கொண்டு போய் கொடுப்பாங்க. कोई 2 बकरी को लेकर जाएंगे, அவைகளை பலி செலுத்தி பிரதிஷ்டை பண்ணுவார்கள். उससे बलि चढ़ाकर वो लोग करेंगे. ஆனா இந்த மரியா கையில வேற ஒண்ணுமே இல்ல. लेकिन मरियम के हाथ में कुछ नहीं था, ஆடு வாங்க பணம் கிடையாது. और बकरी लेने के लिए पैसा नहीं था. யார் தான் புறாக்களை கொண்டு வருவார்களா? और कौन ऐसे बदक को लेकर आएंगे? தரித்திரர்கள் கொண்டு வருவார்கள். और जो कबूतर को सिर्फ गरीब लोग ले ஏழைகள் आते கொண்டு வருவார்கள். हैं, जो दरिद्र लोग लेकर आते இந்த थे. மரியா பிரதிஷ்டை பண்றதுக்கு அவரை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, जब यीशु मसीह को भवन में वो लेकर आई, யாராவது சொந்தக்காரன் கேக்குறியா மரியா எங்க போற? यदि कोई पूछता मरियम कहाँ जा रही है, பிரதிஷ்டை பண்ண போறேன் பிள்ளைய. मैं वो बच्चे को प्रतिष्ठा करने ले जा रही கையில என்ன हूँ. கொண்டு போற? तेरे हाथ में क्या है? அல்ல கையில என்ன வச்சிருக்கா? तो उसके हाथ में क्या மரியா था? கையில என்ன இருக்குது? हाथ में क्या ஒரு था? பெறா இருக்கு. एक कबूतर था. 2 பெறா இருக்கு. 2 कबूतर அல்ல थे. அவங்க கேக்க என்ன பெறாவ கொண்டு வர? वो लोग पूछते ये क्या लेकर जा உனக்கு रहे வேற हैं? ஒண்ணுமே கிடைக்கலையா? क्या तेरे पास और कुछ नहीं? ஆமா அவ சொல்லுதா, ஐயா எனக்கு அவ்வளவுதான் கெபாசிட்டி. और वो कही कि मेरे पास इतना ही है, இவ்வளவுதான் என்னால வாங்க முடியும். मैं इतना ही खरीद सकती हूँ, அதுக்கு மேல என்னால முடியாது. इसके ऊपर मैं ले नहीं सकती. ஹalleluya. ஹalleluya. ஒரு ஆட்டுக்குட்டி கூட பலி இல்லாமல் புறா அவருக்காக பலி செலுத்தப்பட்டு அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அளவுக்கு இயேசு தம்மை தாமே நமக்காய் தரித்திரராக்கினார். और एक भेड़ को भी न लाभ पाई, और ऐसा कबूतर को उसने बलि चढ़ाया. ஹalleluya. हालेलुया. மத்தேயு 13:55 நீங்கள் வாசித்தால், मत्ती 13:55 में अगर आप மத்தேயு पढ़ेंगे, 13:55 और வாசித்தால், मत्ती 13:55 में, ஜனங்கள் சொன்னார்கள் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? और लोगों ने कहा क्या वो लकड़े बनाने वाले का लड़का नहीं இவன் है? யாருடைய குமாரன் அல்லவா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? और क्या वो लकड़े बनाने वाले का लड़का नहीं எப்படி है? சொல்றாங்க? वो लोग कैसा कहते हैं? இவர்னு சொல்ல எப்படி சொல்றாங்க? இவன். और ये ऐसा एक बिना इज्जत का वो लोग कहते हैं. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? और क्या ये वो लकड़े बनाने वाले का लड़का அவ்வளவு नहीं? அலையா அவன் தரத்தை குறைச்சு தச்சனுடைய குமாரன் இவன் என்று சொன்னார்கள். और बिना आदर या इज्जत का उन्होंने ऐसा कहा. நீங்க பஞ்சாப்ல போனா சின்ன பிள்ளையை கூப்பிடும்போது கூட அலையா ஆவோ ஜீன்னு கூப்பிடுறாங்க. अगर आप पंजाब की ओर जाए तो एक छोटे से बच्चे को भी वो लोग आदर से जी कर कर बुलाते மத்திய हैं. பிரதேசத்துல போனா या मध्य प्रदेश में जाए, आप आइए बैठिए वो मगर कहेंगे कि आप आइए और बैठिए, அல்லேலூயா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மரியாதையா சொல்லுவாங்க. और ऐसे थोड़ा आदर से वो कहते हैं. ஆனா பம்பாயில வந்தா लेकिन बम्बई में आ जाए तो, तुम आओ तुम बैठो और तू आ जा और तू
बैठ ऐसा कहते हैं। 15 வயசு பையன் சொல்றான் 60 வயசுக்காரங்க और 15 वर्ष का 55 का व्यक्ति से कहते हैं। அதாயிட்டும் அதுவும் பரவாயில்ல இன்னும் சில பேர் என்ன சொல்ல தூ ஆவோ தூ பைட்டோ और तू आ तू बैठ ऐसे वो लोग कहते हैं। இவ்வளவு தரந்தாழ்த்தி பேசுகிறாங்க और ऐसे बिना नम्र होकर वो कहते हैं। அப்படிப்பட்ட நிலைமையில யாரை பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா और वैसे उस लखड़े के लड़के के ऐसे कहते हैं। நமக்காக அவர் எல்லா மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் இழந்து ஓ தரித்திரனாய் இந்த பூமியில கடந்து வந்தார் हमारे लिए सारा इज्जत और आदर गवा कर वो हमारे लिए गरीब बना। हालेलुया हालेलुया। அவர் மரிக்கும்போது தலை சாய்க்க இடம் இல்லாமல் और जब वो मरा तो उसका सिर रखने के लिए भी जगह नहीं था। சிலுவையிலே மரிக்கும்போது அவருடைய தலையை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை जब क्रूस पे मरा तो उसको एक जगह लटकाने के लिए भी जगह नहीं அப்படியே था। தலை தொங்கியது और वैसे वो उसका सिर लटकता அப்படியே रहा தலை மாலி கீழே தொங்க போட்டது और लटकता रहा उसका सिर। हालेलुया தேவப்பிள்ளை தலை சாய்க்க இடம் இல்லாமல் மரித்தார் और परमेश्वर के प्रिय सिर रखने का भी जगह नहीं था ऐसा वो मरा। அவரை எப்படி அடக்கம் பண்ணா தெரியுமா उसको कैसे दफनाया गया? எப்படி அடக்கம் பண்ணினார்கள் कैसे दफनाया? हालेलुया வேதத்துல வாசிக்கிறோம் மத்தேயு 27 அதிகாரத்துல मत्ती के 27 अध्याय में हम पढ़ते हैं। மத்தேயு 27 அதிகாரம் அதனுடைய 59 60 அந்த வசனங்களை வாசித்தால் 27 का 59 60 वचन में पढ़े थे। ஆமென் 59 60 அந்த வசனங்கள்ல யோசேப்பு என்றவன் தனக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஹalleluya கல்லறையிலே ஒரு பாறையிலே அவன் வெட்டப்பட்ட கல்லறையிலே போய் யாரை அடக்கம் பண்ணினார் இயேசுவை அடக்கம் பண்ணினார் और यूसुफ ने अपने लिए जो कब्र जैसा तैयार किया था उसमें यीशु को उसने दफनाया। அவர் ஹalleluya இன்னொருத்தன் உண்டாக்கி வச்சிருந்து அவனுடைய கல்லறையிலே இவர் அங்கே அடக்கம் और பண்ணப்பட்டார் दूसरे के लिए बनाया कब्र में जाकर उसने दफनाया गया। அவருக்கென்று ஒரு கல்லறைக்கு இடம் இல்லாமல் இருந்தது उसके लिए कब्र में जगह नहीं था ஏன் ஜெபாலயத்தில் உள்ளவங்க அவரை ஏற்றுக்கொள்ளல क्योंकि भवन के लोगों ने उसे स्वीकारा नहीं। அந்த நாட்களில் ஜெபாலயத்தில் இருந்தவங்க யூதர்கள் இயேசுவுக்கு அடக்கம் பண்ணதுக்கு இடம் கொடுக்கல उन दिनों में आराधनालय में जो यहूदी लोग थे उसे दफनाने के लिए एक जगह नहीं दी இயேசுவுக்கு அடக்கத்துக்கு கூட இடம் கொடுக்காமல் போனார் और यीशु के लिए दफनाने के लिए भी एक जगह नहीं छोड़ा। இன்னைக்கு சில பேர் அடக்கம் பண்றதுக்காகவே சபைக்கு போறான் சில இடத்துல और आजकल बहुत सारे लोग दफनाने के लिए कलीसिया जाते हैं। செத்தா என்ன வேணும் मरेंगे तो क्या चाहिए? செத்தா என்ன வேணும் मरे तो क्या चाहिए? கல்லறைக்காகவே சில பேர் சபைக்கு போறாங்க और कब्र पाने के लिए वो कलीसिया आते हैं। எத்தனை பேர் நான் கல்லறைக்காக சபைக்கு போகல कहते लोग कहते हैं कि कब्र के लिए मैं कलीसिया नहीं आता। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சொல்லுங்க செத்த பிறகு எங்கிட்டு போட்டா என்ன சரீரத்தை और मरने के बाद कहीं भी शरीर डाले तो क्या? எத்தனை பேர் கல்லறைக்காக கிடையாது कहते लोग कहते कि मैं कब्र के लिए नहीं आ रहा எங்கேயாவது ஆண்டு நடத்துவாருன்னு சொல்லுங்க கருத்து और कहीं भी प्रभु चलाएगा। எத்தனை பேர் கருத்தை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க कितने लोग हाथ उठाकर कहते हैं। சிலர் ராஜ மரியாதையோடு அவங்களை அடக்கம் பண்ணாதான் அவங்களுக்கு பெரிய என்னது மதிப்பு வேற பாஸ் और कुछ लोग एकदम अमीर जैसे दफनाए तो ही उनको इज्जत लगता है। ஏசு கிறிஸ்துவே அவருக்கு ஒரு கல்லறை அவர் வைக்கவே இல்லை இன்னொருத்த தூக்கி கொண்டு போய் அவன் கல்லறையில் கொண்டு போட்டார் और यीशु मसीह को दफनाने के लिए कोई जगह नहीं रखा दूसरे के कब्र में उसे दफनाया அவர் गया। இப்படித்தான் இந்த பூமியிலே ஒரு தரித்திரனை போல நமக்காய் வெறுமையாக்கி வந்தார் और ऐसे पृथ्वी में गरीब जैसा वो बनकर हमारे लिए आया அதன் था மூலமா இன்றைக்கு அவர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கி இருக்கிறார் और उसके द्वारा उसने हमें अमीर बनाया। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவானாய் कहते மாற்றினார் प्रभु ने हमें अमीर बनाया है। நாம் எப்படி ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் हम कैसे अमीर होना நீங்க चाहिए? 12ஆம் அதிகாரம் லூக்காவில வாசிக்கிறோம் यदि लूका का 12 अध्याय को पढ़ेंगे வேகமாய் ஒரு 3-4 வசனங்களை ஹalleluya 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் லூக்கால लूका வாசிக்கிறோம் 12 का 21 में ஹalleluya என்ன சொல்றாரு தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இல்ல ஐஸ்வர்யமாய் இராதவன் और प्रभु यीशु के मसीह के जो पास जो अमीर नहीं है 21வது வசனம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே அவன் இப்படி இருக்கிறான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் और परमेश्वर के सामने अमीर ना होते हुए Praise the Lord. प्रभु की स्तुति हो। தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் परमेश्वर के पास अमीर होना चाहिए। அவன் என்ன சொல்றான் 19வது வசனத்துல वो 19वें वचन में क्या कहता அல்லது है? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இராதவன் 19வது வசனத்துல என்ன சொல்றான் என் ஆத்துமாவே என்ன செய் அது உனக்காக நான் எத்தனை வருஷங்களுக்கு அநேக வருஷங்களுக்கு என் ஆத்துமாவே உனக்காக அநேக பொருட்களை சேர்த்து வச்சுட்டேன் நீ இளைப்பாரு நீ புசித்து குடிச்சு பூரிப்பாயிரு और तू एकदम तृप्त होकर तू खा पी और எத்தனை வருஷத்துக்கு அநேக வருஷம்னா 25 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டாச்சு और ज्यादा वर्षों के लिए मतलब 25 वर्ष इंश्योरेंस நீ இளைப்பாரு அநேக நாட்களாய் உன்னை சேர்த்து வச்சுட்டேன் நிறைய நீ என்ன செய்ய புசித்து குடித்து
பூரிப்பாயிரு. और वो कहता है प्राण तो खुश रहे और खा पी और आनंद मना. இவன் தெற்க பார்த்து சொன்னா பூரிப்பாயிரு, வடக்க பார்த்து சொன்னா பூரிப்பாயிரு, கிழக்க பார்த்து சொன்னா பூரிப்பாயிரு, மேற்க பார்த்து சொன்னா பூரிப்பாயிரு. ஆனா மேல பார்த்து சொல்லாம விட்டுட்டான் பூரிப்பாயிருன்னு சொல்லி. அப்படி சொல்லி இது உனக்கு எதுக்கு வேணுமா? அல்லேலூயா. இதுல பூரிப்பாயிரு என்ன பண்ணுவ? நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கணும். वो दाएं बाएं आजू बाजू में देख कर कहा कि मैं तू खा पी और आनंद मना, लेकिन स्वर्ग की ओर उसने नहीं देखा. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா ये लोग कहते हैं कि मैं परमेश्वर की ओर अमीर रहूंगा. அல்ல சொல்லுங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா कि मैं प्रभु के सामने अमीर रहूंगा. அல்லேலூயா. हालेलुया. உலகத்தில் ஐஸ்வர்யவானா இருப்பதை பார்க்கலாம். स्वर्ग पृथ्वी में अमीर रहने से ज्यादा தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருப்பது மேலானது. प्रभु के सामने अमीर रहना है. இந்த ஆராதனையில் ஹalleluya. इस आराधना में நீ தேவனுடைய பிள்ளை, தேவ பிள்ளையார் அல்ல, परमेश्वर के நீ बच्चे தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறாய். प्रभु के सामने अमीर रहो. அதற்காக நன்றி சொல்லணும். उसके लिए प्रभु को धन्यवाद दो. ஹalleluya. हालेलुया. அடுத்து சத்தியத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். और फिर वचन में अमीर रहना है. 1 அதிகாரம் 1 கொரிந்தியர்ல, पहला कोरिन्थियों पहला अध्याय, 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல पहला कोरिन्थियों पहला अध्याय, அதனுடைய 5வது வசனத்துல வாசிக்கிறோம். उसका 5वां वचन में 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா உபதேசத்திலேயும், எல்லா அறிவிலும், எல்லா உபதேசத்திலே அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணமா இருக்க, அல்ல அப்படி நீங்கள் சம்பூர்ணமா இருக்க வேண்டும். ஆமென். பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். எதுல அறிக்கை? முதல்ல என்ன வாசித்தோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்தினா சத்தியத்துல நீ சம்பூர்ணமாய், சத்தியத்துல நீ அல்லேலூயா ஐஸ்வர்யவானாய், ஐஸ்வர்யவாட்டியா இருக்க வேண்டும். और प्रभु के वचन और सत्य में आपको अमीर रहना है. எத்தனை பேர் உபதேசத்துல ஐஸ்வர்யமாய் இருக்கணும் ஆண்டவரே? कितने लोग कहते हैं कि उस वचन में मैं अमीर கரத்தை रहूंगा. உயர்த்தி சொல்லுங்க, நான் வசன சத்தியத்துல ஐஸ்வர்யவான், कहो कि मैं सच्चाई में अमीर रहूंगा. சத்தியத்துல ஐஸ்வர்யவானா, ஐஸ்வர்யவாட்டியா இருக்கணும். उस सत्य में मैं अमीर रहना है. தினம் பைபிளை கையில எடுக்கணும் அல்லவா? हर रोज वचन लेना है. சத்தியத்தை நல்ல நீங்க வாசிக்கணும். वचन को ज्यादा पढ़ना அதை है. நீங்க தியானிக்கணும். उसमें ध्यान देना है. உபதேசத்துல ஐஸ்வர்யமாய் மாறணும். उस प्रचार में आपको अमीर होना है. हालेलुया. हालेलुया. ஆமென். நாம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். हम कोरिन्थियों में पढ़ते 2 हैं. கொரிந்தியர் 9:11 வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों 9:11 में. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 11வது வசனம். दूसरा कोरिन्थियों 9:11. 2 கொரிந்தியர் 9:11 வாசிக்கிறோம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதுக்கு ஏதுவாக மிகுந்த உதார குணத்துல. அப்படின்னா எதுக்காக ஐஸ்வர்யம்? உதார குணம். ஹalleluya. பஸ் என்ன குணத்துக்காக? உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவராகும்படி. அப்ப நம்மளை எதுக்காக சம்பூர்ணம் உள்ளவராக ஐஸ்வர்யவான்களா மாற்றுகிறார்? உதார குணம். और उदार मन से देने के लिए प्रभु हमें ऐसा बनाता है. தாராள மனசு. इसका मतलब उदार मन. எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி சொல்லு, தாராள மனசை கர்த்தர் தருகிறார். कहो कि उदार मन के लिए प्रभु अमीर Praise the Lord. தாராள மனசை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். और उदार मन देकर प्रभु आशीष करता है. எத்தனை பேர் சொல்ல முடியும் தாராள மனசை தந்து என்னை ஆசீர்வதி? और कितने लोग कहते हैं कि उदार मन को देके प्रभु आशीष करता है. हालेलुया. हालेलुया. கஞ்ச மனசை வச்சு ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? தாராள மனசை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கினா அது எத்தனை நல்லா இருக்கும். और कंजूसी करके आशीष पाने से ज्यादा उदार मन से आशीष पाना कितना அல்லேலூயா. अच्छा है. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். தின்னுட்டு போ நீ தின்னுட்டு ஆளி கொடுக்குறாரு. और तू खाते रहे ऐसा करके लोग देते हैं. அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே और इन्हें प्रभु आशीष करते हैं. பிரைஸ் எல்லாம். हालेलुया. இன்னொரு ஆசீர்வாதம் பார்க்கிறோம். और दूसरा एक आशीष को हम देखते உதவி हैं. செய்கிறதுக்காக ஆசீர்வாதம். मदद करने के लिए 1 आशीष. தீமோத்தேயு 6 அதிகாரம் 18வது வசனத்துல, पहला तीमुथियुस 8:16 1 में. தீமோத்தேயு 6:18 வாசிக்கிறோம். पहला तीमुथियुस 8:18 में. 6 அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். அது உதவி செய்யவும். எதுக்காக? உதவி செய்ய. அப்ப சம்பூர்ணம் எதுக்காக? இப்போ நன்மை செய்ய உதவி செய்வதற்காக கர்த்தர் சம்பூர்ணத்தை தருகிறார், ஐஸ்வர்யத்தை தருகிறார். और पहले तीमुथियुस 6:18 में मदद करने के लिए प्रभु अमीर बनाता கர்த்தர் है. உயர்த்தும் உதவி செய்கிறதுக்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். कहो कि मदद करने के लिए प्रभु मुझे आशीष करता है. உதவி செய்கிறதுக்காக உங்களை பணக்காரியாய் மாற்ற போகிறார். मदद करने के लिए प्रभु आपको अमीर बनाएगा. சொல்லுங்க, உதவி செய்கிறதுக்காக கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் ஐஸ்வர்யவாட்டியாய் மாற்றுகிறார். कहो कि प्रभु मदद करके मैं मदद करने के लिए अमीर கர்த்தர் बनूं. உயர்த்து, நானும் உதவி செய்வேன். कहो कि मैं मदद करूंगा. நான்
நானும் உதவி செய்வேன். मैं मदद करूंगा உதவி செய்கிறதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். और मदद करने के लिए प्रभु आपको अमीर வரும் बनाएगा. நாட்கள் அப்படி ஒரு காரணத்தோடு ஆசீர்வதிக்கிறார். आने वाले दिनों में ऐसे एक योजना से प्रभु अमीर Praise करेगा. the Lord. प्रभु की स्तुति हो. இனி ஹalleluya 2:5 யாக்கோபுல வாசித்தால் अभी याकूब 2:5 में अगर யாக்கோபு पढ़ेंगे, 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல விசுவாசத்துல ஐஸ்வரியவான்களாய் याकूब மாற்றுகிறார். 2:5 में विश्वास में अमीर बनना है. சொல்லுங்க எதுல ஐஸ்வரியவான்களாய் और மாற்றுகிறார்? किस में अमीर बनना है? விசுவாசத்துல ஐஸ்வரியவான்களாய் विश्वास में अमीर बनना है. ஆண்டவரே ஹalleluya கோ பிரபு. என் விசுவாசத்தை பெரிய விசுவாசமாய் मेरे மாற்று. विश्वास को बड़ा विश्वास சொல்லுங்க बनाओ. பெரிய விசுவாசமாய் कहो மாற்றுகிறார். कि बड़ा विश्वास में बदल दो. ஆரோல விசுவாசம் एक विशाल विश्वास. ஹalleluya हालेलुया. விசுவாசத்துல நம்மை ஐஸ்வரியவான்களாய் கர்த்தர் மாத்திட்டாரு. और विश्वास में प्रभु ने हमें अमीर बनाया. அப்படினா எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? इसका मतलब कितने लोग विश्वास करते இந்த हैं? வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? कितने लोग विश्वास करते हैं प्रभु आपको इस वर्ष आशीष करेगा? எல்லாமே விசுவாசம் தான் ரபா. सब कुछ विश्वास ही है. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, बाजू वाले से कहो விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். विश्वास करो प्रभु आपको आशीष करेगा. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு விசுவாசிங்க. विश्वास करो प्रभु आपको आशीष करेगा. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு விசுவாசிங்க ரபா. प्रभु आपको आशीष करे ऐसा विश्वास करो. புரியுதுங்களா? நல்லா क्या आपने कहा? நல்ல விசுவாசத்தோட சொன்னீங்களா? क्या आपने विश्वास से कहा? அல்லேலூயா. हालेलुया. விசுவாசத்தோட சொல்லிட்டோம்னு எத்தனை சொல்றீங்க? कितने लोग कहते हैं विश्वास से मैंने कहा? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु आपको आशीष करता. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். हम प्रभु को धन्यवाद कहे. நாம் எல்லாரும் எழுந்து நின்று हम सब खड़े होकर நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். प्रभु को स्तुति करेंगे. அல்லேலூயா. தேவ பிள்ளையே ரபா. परमेश्वर के प्रिय ஒரு புதிய எருசலேமை காண போகிறார் ரபா. एक नया यरूशलेम को हम ஒரு देखेंगे. புதிய எருசலேமில நடக்க போகிறார் एक ரபா. नए यरूशलेम में हम புதிய चलेंगे. எருசலேமில கர்த்தரை ஆராதிக்க नए போகிறார். यरूशलेम में उसकी आराधना அது करेंगे. பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது और ரபா. पवित्र नगर कहा அங்கே जाता है. எல்லா நன்மைகளை வைத்திருக்கிறார். वहाँ पर सारा भलाई को அங்கே रखा है. முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. वहाँ पर सोने से सब सजा है அல்லேலூயா. அங்கே முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. और अच्छे चीजों से बनाया அங்கே गया இருக்கிற வீதிகள் தங்கமாய் இருக்கிறது. और सड़कें उसके सोने से बनी. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் एक आशीषित जगह पर प्रभु ने रखा. அல்லேலூயா. हालेलुया. ஆராதிக்கிற தேவ பிள்ளை आराधना में परमेश्वर के அந்த बच्चे நகரத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் यदि उस नगर में प्रवेश करना है, பரிசுத்தம் அவசியம். அல்லேலூயா. पवित्रता चाहिए. பரிசுத்தம் அவசியம். पवित्रता चाहिए. வாய் திறந்து அவரோடு சொல்லுங்க. मुंह खोलकर उससे आप कहो ஆண்டவரே பரிசுத்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி प्रभु पवित्र नगर में प्रवेश करने என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். मुझे तो पवित्र बना மணவாட்டி சபையாய் और एक दुल्हन कलिसिया கரை जैसा திரையற்ற நிலைமையிலே और बिना दोष का மே ஆராதிக்க என்னை பலப்படுத்தும். तेरी आराधना करने के लिए मदद कर. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு காண்கிற வானமும் பூமி அழிந்து போனாலும் आज का जो पृथ्वी और आकाश नष्ट होगा, पृथ्वी அழியாத நிரந்தரமான புதிய வானத்தையும் புதிய பூமியை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் नाश नहीं होने वाला स्वर्ग और पृथ्वी को प्रभु ने रखा, इसलिए வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். प्रतिज्ञा को उसने दिया. நாம் இன்றைக்கு காத்திருப்பது இந்த வானத்தை இந்த பூமிக்காக அல்ல. आज इस पृथ्वी और स्वर्ग के लिए हम नहीं खड़े हैं. புதிய வானம் புதிய பூமிக்காய் காத்திருக்கிறோம். नया स्वर्ग और पृथ्वी के लिए हम रुके हैं. ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. प्रभु तेरा धन्यवाद. அசையாத பூமி ना हिलने वाला भूमि, அழியாத பூமி ना नाश होने वाला சதா पृथ्वी, காலமோ हमेशा रहने சதா वाला, காலமோ हर समय रहने அந்த वाला வானமும் பூமி இருக்கோ. वो स्वर्ग और पृथ्वी रहेगा. அது இனி ஒரு காலம் மாற்றப்படாது. वो भी कभी नहीं हिलेगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அந்த பூமியில சாபம் இல்லை. उस भूमि में श्राप नहीं அந்த है. பூமியில பாவம் இல்லை. उस भूमि में पाप नहीं அந்த है. பூமி பரிசுத்த பூமியா இருக்கும். वो भूमि पवित्र होगा. மோசேயோடு கர்த்தர் சொன்னார். मूसा से प्रभु ने कहा, மோசே நீ நிற்கிற பூமி मूसा जिस भूमि में तू நீ है, நிற்கிற இடம் பரிசுத்தமானது. जो जगह पर है पवित्र है. யோசுவாவோடு கர்த்தர் சொன்னார். योशुआ से प्रभु ने कहा, யோசுவாவே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. योशुआ जहाँ पर तू खड़ा है वो पवित्र இன்னைக்கு जगह है. நம்மளோடு சொல்லுகிறார். आज वो हमसे भी कहता நீ है, நிற்கிற இடம் மாத்திரம் அல்ல. जहाँ पर तू है सिर्फ वही नहीं, தேவ பிள்ளையே பரலோகம் பரிசுத்தமான स्वर्ग இடம். पवित्र जगह है. ஹalleluya. हालेलुया. புதிய வானம் பரிசுத்தமான வானம். नया स्वर्ग पवित्र जगह है. புதிய பூமி பரிசுத்தமான பூமி. नया भूमि पवित्र पृथ्वी அங்கே है. சாபம் இல்லை. वहाँ पर श्राप नहीं அங்கே है. பிசாசு இல்லை. शैतान नहीं है. சாசுடைய கிரியைகள் இல்லை. शैतान के काम नहीं है. எல்லாமே பரிசுத்தம். सब कुछ पवित्र है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु को हम धन्यवाद दें. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ परमेश्वर की उपस्थिति में परमेश्वर के बच्चे, நாம் திருவிருந்து ஆராதனையில் आज हम प्रभु भोज में மேஜை சுற்றிலும் கடந்து வந்திருக்கிறோம். मेज की ओर आए हैं. இத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு எப்படி வந்தது? इतना बड़ा भाग्य हमें कैसा मिला? இத்தனை பெரிய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வந்தது? इतना बड़ा आशीष हमें कैसे मिला? இத்தனை பெரிய ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது? इतना बड़ा उद्धार हमें कैसे मिला? நமக்காய் ஒருவர் தம்மை தாமே தரித்திரராக்கி
வெறுமையாக்கினார். हमारे लिए किसने अपने आप को गरीब बनाया? அவர்தாம் எல்லாவற்றையும் வெறுமையாக்கியார். वही अपने आप को खाली அவர் करके தேவனுக்கு சமமானவர் என்று இருந்தோம். और परमेश्वर के साथ रहते அவருடைய हुए மகிமை எல்லாம் வெறுமையாக்கியார். अपना महिमा को कम இந்த करते हुए பூமியில தன்னை தானே தாழ்த்தினார். इस पृथ्वी में अपने आप को नम्र किया, அவர் தன்னை தானே தரித்திரராக்கினார். अपने आप को उसने दरिद्र बनाया அப்படி சிலுவையை கையில ஏந்தினார். और क्रूस को उसने उठाया, நமக்காய் சிலுவையில மரித்தார். क्रूस पे हमारे लिए मरा தலை சாய்க்க இடமில்லாதவராய், और सिर रखने का जगह नहीं ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், हीले ठुका हुआ व्यक्ति, இயேசு சிலுவையில மரித்தார். यीशु क्रूस पर मरे। இயேசுவே, क्या आप कहेंगे यीशु? இயேசுவே, यीशु, உம்முடைய காயங்களை பார்க்கிறேன். तेरे गाँव को मैं देखता हूँ, உம்முடைய காயங்களை பார்க்கிறேன். तेरे गाँव को मैं देखता உம்முடைய हूँ, வேதனையை பார்க்கிறேன். वेदना को सोचता உம்முடைய हूँ, வேதனையை உணர்கிறேன். वेदना को सोचता हूँ, எனக்காக நீர் பட்ட பாடுகளை நான் உணர்கிறேன். मेरे लिए सवा दुख को मैं நான் याद करता காண்கிறேன். இயேசுவே, हूँ, उससे मैं देख रहा हूँ। கல்வாரி இயேசுவே, कलवारी यीशु, அந்த கல்வாரி சிலுவை, ஹalleluya, वो कलवारी क्रूस, எனக்காய் அடிக்கப்பட்டவரே, वो मेरे लिए मारा गया, எனக்காய் ரத்தம் சிந்தினவரே, मेरे लिए लहू बहाए। கொஞ்சம் வாய் திறந்து நன்றி அப்பா. थोड़ा मुंह खोल करके आप धन्यवाद நன்றி करेंगे। இயேசுவே, धन्यवाद यीशु। உலப ஷல்மன பரிகர பகதல வரபு லீப கடகம் தர பௌதரால பஸ்ய, ஹalleluya, ஆமென், 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 ஆமென். தேவ பிள்ளையே, கர்த்தர் परमेश्वर के बच्चे, எல்லா சாபத்துல இருந்து, ஹalleluya, प्रभु श्रापों में से இன்னைக்கு அவர் மீட்டு கொண்டார். आज आपको छुड़ाया है। மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி जो भी पेड़ पर लटका है वो श्रापित है लिखा है। அவர் நமக்காக சாபமாய், वो हमारे लिए श्रापित நம்மை होकर நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, ஹalleluya, हमें न्याय का श्राप से बचा நம்மை के அவர் மீட்டு கொண்டார். हमें उसने छुड़ाया, என்னை ரட்சித்தவரே நன்றி. मेरा उद्धार किया, धन्यवाद। சாபத்திலிருந்து மீட்டு கொண்டவரே நன்றி. श्रापों से छुड़ाया, धन्यवाद। பாவங்களை சுமந்தவரே நன்றி. मेरे पापों को उठाया, என்னை धन्यवाद। விடுவித்தவரே நன்றி. मुझे छुड़ाया, என் धन्यवाद। சிறையிருப்பை மாற்றினவரே நன்றி. मेरे बंधुआई को बदला, என்னை धन्यवाद। ரட்சித்தவரே நன்றி. मेरा उद्धार किया, धन्यवाद। என்னை ஆராதிக்க தகுதிப்படுத்தினவரே நன்றி. आराधना के लिए योग्य बनाया, धन्यवाद। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. ஹalleluya. வாயை திறந்து நன்றியோடு क्या मुंह खोलकर धन्यवाद के ஒரு साथ பாவியான ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்தாள். पापी स्त्री यीशु के पास आई, அவருக்கு முன்னால் அவள் வர முடியல. उसके सामने वो आ नहीं पाई। இயேசு இருந்த வீட்டிலே, यीशु जिस घर में थे, இயேசுக்கு பின்னாலே நின்று கொண்டாள். यीशु के पीछे खड़ी हो அந்த गई। பாவியான ஸ்திரீ அழுது கொண்டே நின்றாள். वो पापी स्त्री रो रही थी, அவருடைய கண்ணீர் அல்லையோ தாறுதாரையாய் ஒளியை கொண்டிருந்தது. उसके आंसू टपक रहे थे। அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை தேடி வந்து वो அழுதாள். पापी स्त्री यीशु को ढूंढकर आई, அவருடைய அழுகை நிற்கவே இல்லை. रोना नहीं रुका। ஹalleluya, ஹalleluya. அவளை பார்த்து இயேசு சொன்னார், उसको देखकर यीशु ने உன் कहा, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. तेरे पाप क्षमा हुए। ஹalleluya, அவருடைய கண்ணீர் வெறுமையாய் போகவில்லை. उसके आंसू व्यर्थ नहीं हुए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த ஆராதனையில் इस ஹalleluya, आराधना में நீ ஒப்புக்கொடு மகனே, तू समर्पण நீ कर, ஒப்புக்கொடு அவளே, थोड़ा समर्पण ஓ कर தகுதிப்பட வேண்டும், और योग्य होना है, பரிசுத்தப்பட வேண்டும், पवित्र होना है। ஆமே, வாயை திறந்து ஒப்புக்கொடுகிறார். मुंह खोलकर समर्पण करो। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீ அறிக்கை பண்ணும் அவனே, நீ அறிக்கை பண்ணும் அவளே, இருதயத்தை கல்லாக்காதே, अपने मन को कठोर मत இருதயத்தை कर, கல்லாக்காதே, मन को कठोर मत कर, இருதயத்தை உடைத்து, मन को तोड़कर கண்ணீரோடு கூட நீ கதறு. आंसू के साथ रोना, இயேசுவே, कहो यीशु। அல்மனபரிபி கபதுடப ஷல்மனா பரக்கா லேமகடகம் தர பௌதலாலபஸ்ய, ஹalleluya. அப்பா, வாயை திறந்து ஏசப்பா, मुंह खोलकर यीशु पुकारो। ஏசப்பா, ரிகதரப அல்மனபரிபி கடகபதுட பௌதலாலபஸ்யல்மனா லேமகதர பௌதலாலபலிவிலாலபரி கரபதுடப உடபதுடப பரிபமப ஷலபலபரபரபரப லீதகதர கதரலபல்வல பௌடாலபஸ்யல்மனா லேமகதராகதூர பௌதலாலபஸ்யல்மன உடகதார பௌதலாலபரப. ஆமே, திருவிருந்தில பங்கெடுக்க முன்பதாக கொஞ்சம் வாயை விரிவாய் திறந்து ஏசப்பா, और प्रभु भोज में भाग लेने से पहले यीशु ஏசப்பா, வாயை पुकारो। திறந்து, வாயை விரிவாய் திறந்து அந்த ரபதி थोड़ा मुंह ரபகபரிபி खोलकर पुकारिए। உடபதுடபலபலபலபரி உடகந்தர பௌடாலபஸ்யம்ம. ஆமே, ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திய பிள்ளை, ताली நன்றி, बजाकर நன்றி, आप महिमा நன்றி. दो। பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த மாசத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வரும்படியாய், மேஜை சுற்றி வந்து நாங்கள் ஆராதிக்க முடியாய் கிருபை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. திருவிருந்த ஆராதனையிலே அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் பங்கெடுத்து ஹalleluya, ஆமென், ஆராதிக்க கிருபை செய்தவரே சோத்திரம். ஹalleluya, நாங்கள் பங்கெடுத்த பாத்திரம்
ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமான ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆமே. திருவிருந்தில் பங்கெடுத்த பிள்ளைகள் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படுகிறபடினால் சோத்திரம். விடுதலையோடு நடத்துகிறபடினால் சோத்திரம். கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிறபடினால் சோத்திரம். உம்முடைய பலத்தால் எடை கட்டுகிறபடினால் சோத்திரம். இன்னும் ஆசீர்வதிக்கிறபடினால் சோத்திரம். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். நன்மையால் நிரப்பி நடத்துவீராக. காத்துக்கொள்ளும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சேசரவன். ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.